ஒருத்தர் ரொம்ப கவலையோடு உட்காந்துருந்தார். எதை பற்றி சார் கவலைப்படுறீங்கன்னு கேட்டோம். எதிர்காலத்தை பற்றி கவலைப்படுறேன்னார். ஏன்னு கேட்டோம். என்ன பண்ணுறதுன்னே தெரியல சார், எதிர்காலம் ஒரே இருட்டாக இருக்குது, பாதையே புரியலன்னார். இன்றைக்கி நம்ம இளைஞர்கள் பல பேருக்கு எதிர்காலம் இருட்டாக தான் தெரியுது. அவங்கெல்லாம் இந்த கதையை கொஞ்சம் கேட்கணும். ஒரு மலை அடிவாரத்தில் ஒரு சின்ன கிராமம். அந்த மலை ரொம்ப உயரமானது. அடர்த்தியாக செடி கொடிகள் மரங்கள் அதில் மண்டி கிடக்குது. பகல் வேளையில் இருட்டாக தான் இருக்கும், அவ்வளோ அடர்த்தி. அந்த மலை உச்சியில் ஒரு கோவில். நாள் ராத்திரியே புறப்பட்டால் தான் காலையில் அந்த கோவிலுக்கு போய் சேர முடியும். கிராமத்து இளைஞன் ஒருத்தன் அந்த மலை உச்சிக்கு போக வேண்டியிருந்தது. கையில் ஒரு விளக்கை எடுத்துக்கிட்டு நாள் ராத்திரியே புறப்பட்டான். புறப்பட்டு போனவன் கிராமத்து எல்லையிலேயே நின்றுட்டான். ஏன் தெரியுமா? அவன் கையில் இருந்த விளக்கோட வெளிச்சம் 10 அடி தூரத்துக்கு தான் தெரியுது. அது வரைக்கும் தான் பாதை தெளிவாக இருக்குது. அதுக்கு அப்பாலெல்லாம் ஒரே இருட்டாக இருக்குது, பாதை புரியல. இவன் யோசனை பண்ணி பார்த்தான். மனசுக்குள்ள ஒரு சந்தேகம். 10 அடி தூரம் தானே வெளிச்சம் தெரியுது, அப்படின்னா நாம் 10 அடி தூரம் தானே போக முடியும். அதுக்கும் அந்தாண்ட ஒரே இருட்டாக இருக்குதே, அதில் எப்படி நாம் நடந்து போகிறது? நாம் ரொம்ப தூரம் நடந்து போய் ஆகணுமே. அப்படிப்பட்ட நினப்பெல்லாம் அவனுக்கு வந்துவிட்டது. இதுதான் அவன் மனசில் ஏற்பட்ட தயக்கம். இப்படி யோசிச்சுக்கிட்டே அந்த இளம் ஆசாமி புறப்பட்ட இடத்துலையே நின்றுக்கிட்டு இருக்கிறான். அந்த சமயத்தில் ஒரு வயசான பெரியவர் அந்த பக்கமாக வந்தார். அவர் கையில் இதை விட சின்னதாக ஒரு விளக்கு வச்சுருந்தார். அது எப்படின்னா அது ஒரு 5 அடி தூரத்துக்கு தான் வெளிச்சம் காட்டுது. அவ்வளவு சின்ன விளக்கு. அவரும் மலை உச்சிக்கு போகிறதுக்காக தான் வந்துக்கிட்டு இருக்கிறார். அவரை பார்த்து இவன் கேட்டான், என்ன பெரியவரே, இவ்வளவு சின்ன விளக்கை வச்சுக்கிட்டு அவ்வளவு தூரத்துக்கு எப்படி மலையேற போகிறீங்க அப்படின்னு கேட்டான். நீ ஏன் இப்படி தயங்கிட்டே நிற்கிறேன்னு கேட்டார் பெரியவர். என்கிட்ட இருக்கிற விளக்கு 10 அடி தூரத்துக்கு தான் பாதையை காட்டுதுன்னா. இப்போ பெரியவர் சொன்னார், தம்பி, உன் கையில் இருக்கிற விளக்கு கொடுக்குற வெளிச்சத்தை வச்சு நீ முதல்ல 10 அடி தூரம் முன்னாடி போ. 10வது அடியில் போய் நின்றுக்கிட்டு பாரு, மறுபடியும் ஒரு 10 அடி தூரத்துக்கு பாதை தெரியும். இப்படி உன் கையில் இருக்கிற விளக்கு தொடர்ந்து வெளிச்சம் காட்டிக்கிட்டே இருக்கும். நீ முன்னேற முன்னேற அந்த வெளிச்சமும் முன்னேறும். அதனால் எத்தனை கிலோமீட்டர் தூரம் வேணும்னாலும் நீ இந்த 10 அடி தூரம் வெளிச்சத்தை வச்சுக்கிட்டே நீ போயிடலாம், புறப்படு அப்படின்னார். இப்போ தான் அந்த பெரியவர் சொன்னது இளைஞனுக்கு பளிச்சுன்னு புரிஞ்சுதான். உடனே உற்சாகமாக புறப்பட்டான், உச்சிக்கு போய் சேர்ந்தான். இந்த கதையிலேருந்து நாம் புரிஞ்சிக்க வேண்டியது என்ன தெரியுமா? நீண்ட கால திட்டம் ஒன்று போடும் பொழுது நமக்கு முன்னாடி இருக்கிறத மறந்துட்டு மனசை போட்டு குழப்பிக்க கூடாது. உங்கள் கையில் என்ன இருக்கோ அதுலேயே உங்கள் எதிர்காலம் மறைஞ்சிருக்குது. கண் முன்னாடி தெரியறத வச்சு ஆரம்பிங்க, போக போக வழி தானாக புலப்படும் அப்படிங்கிறார் ஒரு பெரியவர். பெரிய பயணங்களையெல்லாம் இப்படி தான் நடத்த வேண்டியிருக்கும். ஒவ்வொரு அடியாக எடுத்து வச்சா ஓடி போய் சேர்ந்து விடலாம். மலைச்சி போய் நின்றுட்டா நின்றுக்கிட்டே இருக்க வேண்டியது தான். நம்ம ஆள்லாம் ரொம்ப மோசமாக இருக்கிறாங்க. ஒருத்தன் அப்படி தான் நீண்ட தூர பிரயாணம் ஒன்று புறப்பட்டான். ரயில் போய்கிட்டே இருந்தது. கொஞ்சம் தூரம் போச்சு, பாதி வழியில் கையில் வச்சுருந்த டிக்கெட்டை காற்றுல விட்டுட்டான். ஐயோ, என் டிக்கெட்டு போயிட்டுதே அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டான். பக்கத்தில் இருந்த பெரியவர் அவனை பார்த்து பரிதாபப்பட்டு, கவலைப்படாத தம்பி, போனால் போகுது, வேறு டிக்கெட் வாங்கிக்கலாம் அப்படின்னு ஆறுதல் சொன்னார். அதுக்கு அவன் சொல்கிறான், சார், நான் அதுக்காக அழலை, அந்த டிக்கெட்டு கிடைச்சா தானே நான் எந்த ஊருக்கு போகணுங்கிறது எனக்கு தெரியும் அப்படிங்கிறான். ஒரு ஊரில் ஒரு ஞானி இருக்கிறார். ரொம்ப பெரிய ஞானி. ரொம்ப வயசாகிட்டுது. கடைசி காலத்தில் அவர்கிட்ட சில பேர் வந்தாங்க. உங்கள் குரு யார் அப்படின்னு கேட்டாங்க. அவர் நிமிர்ந்து பார்த்தார். எனக்கு ஆயிரக்கணக்கான குருமார்கள் உண்டு. அவங்க பேரெல்லாம் சொல்லணும்னா இந்த காலம் பத்தாது. ஆனால் முக்கியமான ஒரு 3 பேரை பற்றி மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னாராம். அப்புறம் சொன்னார், அந்த 3 பேரில் ஒருத்தன் ஒரு திருடன். ஒரு சமயம் ஒரு பாலைவனம் வழியாக நான் போய்கிட்டு இருந்தேன். அப்போது வழி தவறி போய் ஒரு கிராமத்துக்கு போயிட்டேன். அது இருட்டு நேரம், நடு ராத்திரி, ஊரே உறங்கி போச்சு. அந்த நேரத்தில் ஒரு ஆள் மட்டும் ஒரு வீட்டு சுவத்தில் ஏதோ பண்ணி உள்ளே நுழையிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறான். அவங்கிட்ட போய் நான் இன்றைக்கி இங்கே எங்கே தங்க முடியும் அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவன், இந்த ராத்திரி வேளையில் அது ரொம்ப சிரமம், ஒரு திருடனோட உங்களால் தங்க முடியும்னா நீங்கள் என்னோட தங்கலாம் அப்படின்னா. நான் அவங்க கூட 1 மாதம் தங்கியிருந்தேன். ஒவ்வொரு நாள் ராத்திரியும் இப்போ நான் என்னுடைய வேலைக்கு போகிறேன், நீங்கள் ஓய்வு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு போவான். அவன் திரும்பி வந்த உடனே உனக்கு ஏதாவது கிடச்சிதான்னு நான் கேட்பேன். அதுக்கு அவன், இன்றைக்கி ராத்திரி ஒன்றும் இல்லை, நாளைக்கு மறுபடியும் முயற்சி பண்ணுவேன் அப்படின்பா.
எப்பவும் அவன் நம்பிக்கை இழந்ததே கிடையாது, எப்பவும் சந்தோஷமாகவே இருப்பான். நானும் ரொம்ப காலமாக தியானம் பண்ணிக்கிட்டே இருந்தேன், ஒன்றுமே நடக்கலை. ஆனால் நான் என்ன பண்ணேன் தெரியுமா, மனசு வருத்தப்படும், நம்பிக்கை இழந்துருவேன். அப்போல்லாம் அந்த திருடனுடைய விடாமுயற்சி தான் ஞாபகத்துக்கு வரும். அதனால் அந்த திருடன் எனக்கு ஒரு குரு. என்னுடைய 2வது குரு யாருன்னா அது ஒரு நாய். இது எப்படின்னா, ஒரு சமயம் எனக்கு ரொம்ப தாகமாக இருந்தது, ஒரு நதியை நோக்கி போய்கிட்டு இருந்தேன். அப்போது ஒரு நாயும் வந்தது, அதுக்கும் தாகம். ஓடி வந்து ஆற்றை பார்த்தது, அதோட நிழல் வந்து ஆற்றுல தெரிஞ்சுது. அதை பார்த்ததும் பயந்துட்டுது அது. அதாவது அது தன்னுடைய சொந்த உருவத்தையே கண்டு பயந்தது. அதை பார்த்து குறைக்குது, திரும்பி ஓடிச்சு. ஆனால் அதுக்கு தாகம் அதிகமாக இருந்ததுனால அது மறுபடியும் திரும்பி வந்தது. பார்த்தா மறுபடியும் தண்ணியில் நாயோட உருவம் தெரியுது. இப்படி சில தடவை பண்ணிச்சு, இருந்தாலும் கடைசியில் தண்ணியில் குதிச்சுட்டுது துணிஞ்சி. இப்படி குதித்த உடனே அதோட உருவமும் மறைஞ்சுட்டுது. இதை பார்த்தேன். நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, எவ்வளவு தான் பயம் இருந்தால் கூட ஒருத்தன் தைரியமாக காரியத்தில் இறங்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். இந்த போதனை அந்த நாய்கிட்ட இருந்து எனக்கு கிடைச்சிது. இது ஒன்று. அடுத்தது என்னுடைய 3வது குரு யாருன்னா அது ஒரு சின்ன குழந்தை. நான் ஒரு சமயம் ஒரு நகரத்துக்கு போனேன். அங்கே ஒரு குழந்தை எரிகிற மெழுகுவத்தி ஒன்று எடுத்துக்கிட்டு வந்தது. நான் அந்த குழந்தைய பார்த்து வேடிக்கையாக கேட்டேன், ஏன் பாப்பா இந்த மெழுகுவத்தியை நீயாவே கொளுத்துனியா அப்படின்னு கேட்டேன். ஆமான்னுது அந்த குழந்தை. சரி, இந்த மெழுகுவத்தி முன்னாடி எரியாமல் இருந்தது, இப்போ எரியுது. இந்த மெழுகுவத்திக்கு வெளிச்சம் எங்கேருந்து வந்தது, அதை எனக்கு காட்ட முடியுமா அப்படின்னு கேட்டேன் அந்த குழந்தைகிட்ட. இதுக்கு அந்த குழந்தை சிரிச்சுக்கிட்டு அந்த மெழுகுவத்தியை ஊதி அணைச்சுட்டுது. அதுக்கப்புறம் என்னை பார்த்து கேட்டுது, இப்போ இந்த மெழுகுவத்தியின் வெளிச்சம் போனதை பார்த்தீங்க இல்லையா, அது எங்கே போச்சுன்னு எனக்கு சொல்லுங்க அப்படின்னுது. அந்த குழந்தை இப்படி கேட்டதும் என்கிட்ட இருந்த ஆணவம் அழிஞ்சுட்டுது. நான் படித்ததெல்லாம் அந்த வினாடியில் சுக்கு நூறாக போயிட்டுது. என்னுடைய முட்டாள்தனத்தை நான் உணர்ந்தேன் அப்படின்னு இவ்வளவும் அந்த ஞானி விவரமாக சொன்னாராம். அதனால் நாம் இன்னார்கிட்டே இருந்து தான் இதை கற்றுக்கணுங்கிறது இல்லை, யாருக்கிட்ட இருந்தும் எதையும் கற்றுக்கலாம். நம்மால் ஒருத்தன் ஒரு நாய் வளர்த்துக்கிட்டு இருந்தான். அந்த நாய்க்கு வால் கிடையாது, யாரோ ஏற்கனவே வெட்டி எடுத்துட்டாங்க. இந்த நாய் தான் சார் எனக்கு குரு, அதுக்கிட்டே இருந்து கூட நான் பாடம் கற்றுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா. அப்படி என்ன கற்றுக்கிட்டேன் இந்த வால் இல்லாத நாய்கிட்டே இருந்து அப்படின்னு கேட்டோம். நாம் யாருக்கிட்டையும் வாலாட்டக்கூடாது அப்படிங்கிற பாடத்தை அதுக்கிட்டே இருந்து தான் நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னா. என்னுடைய நண்பர் ஒருத்தர் ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தார். என்ன யோசனை பண்ணுறீங்கன்னு கேட்டேன். தலைவர் ஆகணும்னு பார்க்குறேன், அதுதான் என்ன வழின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்னார். நான் கூட அது மாதிரி யோசித்து பார்த்தேன். அதுக்கப்புறம் அந்த யோசனையை கை விட்டுட்டேன் அப்படின்னோம். ஏன்னு கேட்டார். அதுக்கான தகுதிகள் நமக்கு இல்லைங்கிறது புரியுது. அது நமக்கு புரியறத விட நம்ம விட மற்றவங்களுக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. அதனால் பேசாமல் கம்முன்னு இருந்துடுறது தான் நல்லது அப்படின்னோம். தலைவர் ஆகிறதுக்கு தகுதிகள் வேறு உண்டோ அப்படின்னு கேட்டார். அவர் யதார்த்தமாக தான் கேட்குறார். நாங்கள் உடனே எங்ககிட்ட இருந்த ஒரு புஸ்தகத்தை எடுத்து அவர்கிட்ட கொடுத்தோம், படித்து பாருங்கன்னு. தலைவர் ஆகிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத பற்றி அதில் போட்டிருக்கிறாங்க. முதல் வழி என்ன தெரியுமா, ஒரு 4 பேர் முன்னாடி இல்லைன்னா ஒரு கூட்டத்துக்கு முன்னாடி நீங்கள் பேச போகிறீங்க. அப்போ எப்படி ஆரம்பிக்கணும்னா, உண்மையான புகழ்ச்சி, நேர்மையான பாராட்டு, இதோடு ஆரம்பிக்கணும். எடுத்ததுமே அது சரியில்லை இது சரியில்லைன்னு பேசிகிட்டு இருக்கக்கூடாது. மக்களை பார்த்து நீங்கள் தான் தப்பு பண்ணிவிட்டீங்க அப்படின்னு நேரடியாக சொல்லக்கூடாது. தவறு இருந்தாலும் அதை மறைமுகமாக ஏதாவது கதை சொல்லி அதிலிருந்து அவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி செய்யணும். அடுத்தவங்க பண்ண தப்பு என்னன்னு அலசறதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணின தப்பு என்னங்கிறத பற்றியே பேசுங்க. எதுக்கும் நேரடியாக உத்தரவு போட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. இதை நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக நீங்கள் இப்படி செஞ்சால் எப்படி இருக்கும் அப்படின்னு கேள்வி மாதிரி கேட்கணுமா. இப்படி கேட்டால் அது உத்தரவு மாதிரி தெரியாதான். அடுத்தவங்க மரியாதையை காப்பாற்றுறது மாதிரி பேசணுமா. உங்கள் பேச்சு இன்னொருத்தரை அவமானப்படுத்துறது மாதிரி இருக்கக்கூடாதான். ஏண்டா இவங்கிட்ட போய் மாட்டிக்கிட்டோம்னு யாரும் நினச்சிடக்கூடாது. ஒவ்வொரு சின்ன வளர்ச்சியையும் பாராட்டணும். வெற்றி சாதாரணமாக இருந்தாலும் பாராட்டாமல் இருந்துடக்கூடாது. பாராட்டும் பொழுது தாராளமாக இருக்கணும், குறை சொல்லும் பொழுது கவனமாக இருக்கணும். வாய்க்கு வந்தபடி பேசிவிட்டால் அதுக்கப்புறம் வகையாக மாட்டிக்கிட்டு முழிக்க வேண்டியிருக்கும். நீங்கள் பேசுகிறது இன்னொருத்தருக்கு ஒரு கௌரவத்தையும் மரியாதையும் உண்டு பண்ணுறது மாதிரி இருக்கணும்.
நீங்கள் பேசுகிறது அடுத்தவங்களுக்கு இருக்கிற கொஞ்ச நெஞ்ச மரியாதையும் எடுத்து விடுறது மாதிரி இருக்கக்கூடாது. உங்கள் பேச்சை கேட்டால் கேட்குறவங்களுக்கு ஒரு ஊக்கம் வரணும், உற்சாகம் வரணும். தவறு எதுவாக இருந்தாலும் அதை சுலபமாக திருத்திக்கலாம், சரி பண்ணிக்கலாங்கிறது மாதிரி இருக்கணும் உங்கள் பேச்சு. அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்துங்க. உங்கள் யோசனையை கேட்டு நடந்துக்கிறதுனால அந்த சந்தோஷம் அவங்களுக்கு கிடைக்கணும். இந்த தகுதியெல்லாம் உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் ஒரு சிறந்த தலைவராகலாம் அப்படின்னு அந்த புஸ்தகத்தில் போட்டிருக்குது. இந்த காலத்தில் தலைவர் ஆகிறதுக்கு வேறு சில தகுதிகள்லாம் கூட தேவைப்படுது. ஒரு புள்ள தன்னுடைய அப்பா கிட்ட, அப்பா உன்ன மாதிரியே நானும் அரசியலில் சேரணும், தலைவர் ஆகணும்னு ஆசைப்படுறேன், இன்னையிலேருந்து எனக்கு அரசியல் பாடம் கற்றுக் கொடு அப்படின்னு கேட்டிருக்கான். அவரும் சரின்னு சொல்லிவிட்டு ஒரு பெரிய ஏணியை எடுத்துகிட்டு வந்தாராம். ஒரு செவுத்தில் சாத்தினார். இந்த ஏணியில் ஏறி உயர போய் அங்கே பரன் மேலே இருக்கிற ஒரு புத்தகத்தை எடுத்துகிட்டு வாடான் இருக்கார். மகனை பார்த்து, அப்பா ஏணி ரொம்ப உயரமாக இருக்குது, நீ ஜாக்கிரதையாக இதை பிடிச்சிக்கோ, நான் ஏறி போகிறேன் அப்படின்னு நான் பையன். பயப்படாத, நான் பார்த்துக்கிறேன்னார் அப்பா. பையன் ஏணியில் ஏறினா உச்சிக்கு போனதும் அப்பா கையை எடுத்துட்டார். ஏணி அப்படியே சரிஞ்சுட்டுது. பையன் பொத்துன்னு கீழே விழுந்துட்டான். இடுப்பை பிடிச்சிக்கிட்டு எழுந்திரிச்சான். என்னப்பா இது, இப்படி என்னை ஏற விட்டுட்டு கையை விட்டுட்டியே, இப்படி கை விடலாமா அப்படின்னு கத்தியிருக்கான். அப்பா நிதானமாக சொன்னாராம், அவசரப்படாதேப்பா, அரசியலில் இதுதான் முதல் பாடம், பெத்த அப்பனாக இருந்தாலும் அவனை நம்பாதே அப்படின்னு உபதேசம் பண்ண ஆரம்பித்தாரான். ஒருத்தர் இருக்கார், நல்ல உத்தியோகத்தில் தான் இருக்கிறார், ஆனால் எப்போ பார்த்தாலும் முகத்தை வெறுப்பாக வச்சுருப்பார். அப்படியே வருவார் போவார். ஏன் சார் இப்படி இருக்கிறீங்க அப்படின்னு விசாரித்தோம். ஏன்டா இந்த வேலைக்கு வந்தோம்னு இருக்குது சார் அப்படின்னார். உங்கள் வேலை உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்னு கேட்டோம். இல்லைன்னார். இப்படிப்பட்டவங்க வெற்றிகரமான வாழ்க்கை வாழ முடியாது. இது நிபுணர்கள் கருத்து. வேலையை நேசிக்க தெரிந்தவர்கள் வெற்றி பெறுவார்கள் அப்படிங்கிறாங்க அவங்க. எந்த துறையாக இருந்தாலும் சரி, அந்த துறையில் வெற்றிகரமாக இருக்கிறவங்கள விசாரித்து பாருங்கள். எனக்கு என்னுடைய வேலை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறவங்களாக தான் இருப்பாங்க. அப்படி இருந்தால் தான் அது வெற்றிகரமாக இருக்க முடியுது அவங்களால. ஒருத்தனுக்கு பிடித்தமான பொழுதுபோக்கே அவனுடைய தொழிலாக இருந்துட்டுதுன்னா அவனை மாதிரி கொடுத்து வச்சவன் வேறு யாரும் இல்லை அப்படிங்கிறார் பெர்னாட் ஷா. ஒரு தடவை மன்னர் ஹுமாயூன் உயிரை தண்ணீர் முண்டு ஊற்றுகிற தொழிலாளி ஒருத்தர் காப்பாற்றினாராம் அந்த ஹுமாயூன் உயிரை. உடனே மன்னர் கேட்டிருக்கார், உனக்கு என்ன வேணும்னாலும் கேளு தரேன், உயர் பதவி வேணுமா அப்படின்னு கேட்டாராம். மன்னா, மக்களின் தாகம் தீர்க்கக்கூடிய இந்த பணியை விட உயர்ந்தது உண்டா அப்படின்னாராம் அந்த தொழிலாளி. அவரால் அவருடைய வேலையை நேசிக்க முடிஞ்சுது, அதனால் மகிழ்ச்சியாக இருக்க முடிஞ்சுது. நாமெல்லாம் அப்படி இல்லை, வேலை கிடைக்கிற வரைக்கும் கிடைச்சா போதும் அப்படின்னு இருக்கோம். கிடைச்சதுக்கப்புறம் ஏன்டா இந்த வேலைக்கு வந்தோம்னு ரொம்பவும் அழுத்துக்குவோம். சரி, நாம் இருக்கிற இடத்துல நாம் வெற்றிகரமாக இருக்க வழி உண்டா அப்படின்னா உண்டுன்னு சொல்கிறாங்க. அதாவது மன இயல் நிபுணர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க அதுக்கு முக்கியமாக 6 வழிகள் சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு அலுவலகத்தில் வேலை பார்க்குறவரா அப்படின்னா இதை கேளுங்க. அதாவது உங்கள் மேலதிகாரி எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி உங்கள் வேலை இருக்குதா? அப்படி இல்லைன்னா முதல்ல உங்கள் வேலையின் தரம் உயரணும். உங்களுக்கு மேலே கீழே வேலை பார்க்குற பணியாளர்கள்கிட்ட நல்ல விதமாக பழகிறீங்களா? அந்த உறவு முறையில் ஏதாவது குறை இருந்தால் அதை கண்டுபிடிச்சி சரி பண்ணுங்கள். நம்பிக்கைக்கு உரியவர் அப்படின்னு நீங்கள் பேர் எடுக்கணும். நீங்கள் எடுக்கிற முடிவு நல்ல முடிவாக தான் இருக்கும் அப்படின்னு அடுத்தவங்க சொல்லணும். உங்கள் தோற்றத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இது மனம் உடல் ரெண்டும் சம்மந்தப்பட்டது. அதனால் மனசையும் ஆரோக்கியமாக வச்சுருக்கணும், உடம்பையும் ஆரோக்கியமாக வச்சுருக்கணும். உங்களுடைய நிர்வாகம் செயல்படுற விதத்தை நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். உங்களுடைய நிர்வாகம் இப்போ ஒரு காரியம் செய்யுதுன்னு வச்சுங்க, ஏன் அப்படி செய்யுது, எதுக்காக அப்படி செய்யுது, அதனுடைய குறிக்கோள் என்ன, அது நீடிக்கிறதுக்கு காரணம் என்ன, இதையெல்லாம் தெரிஞ்சுக்கணும். சிரிப்புக்கு வஞ்சகம் பண்ணக்கூடாது, நல்லா சிரிக்கணும், அப்போ தான் அது திரும்ப கிடைக்கும். கடந்த கால தோல்வியை பற்றி கவலைப்படக்கூடாது. முதலாளி விருப்பம் தெரிஞ்சு நடந்துக்கிறது நல்லது தான். அதுக்காக காக்கா பிடிக்கணுங்கிற அவசியம் இல்லை. உங்களுக்கு ஒரு பொறுப்பான வேலை கிடைக்குது, உடனே சத்தம் குழப்பம் அப்படின்னு சூழ்நிலையை இறுக்கமாக ஆக்கிடக்கூடாது. எந்த சூழலையும் இயல்பாக கையாளக்கூடியவர் அப்படிங்கிறத காட்டணும். இதெல்லாம் உங்கள் துறையில் நீங்கள் வெற்றி பெற நிபுணர்கள் சொல்கிற யோசனைகள். இவ்வளவு விவரமும் சொல்லிவிட்டு ஒருத்தரை பார்த்து கேட்டோம், இப்போ சொல்லுங்கள், நீங்கள் செய்கிற வேலை உங்களுக்கு பிடிச்சிருக்குதா அப்படின்னோம். ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படின்னார். சரி, என்ன செஞ்சிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டோம். சும்மா தான் இருக்கிறேன் அப்படின்னார் அவர். சில பேரை இப்படி சொல்கிறது உண்டு, அடுத்தவங்களை அனுசரித்து நடந்துக்க தெரியல, அவன் என்ன சார் மனுஷன் அப்படிம்பாங்க.
சக மனிதர்களோடு எப்படி பழகிறது அப்படின்னு தெரியாததுனாலேயே பல பேர் இன்றைக்கி சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. வசதி வாய்ப்பெல்லாம் சரியாக இருக்கும், ஆனால் வாழ்க்கை சரியாக இருக்காது. இன்னொருத்தர்கிட்ட எப்படி பேசுறது பழகிறதுங்கிறது தெரியாததுனால தான் இந்த அவஸ்தை. சரி, இந்த அவஸ்தை இல்லாமல் வாழறது எப்படி? இதுக்கு அனுபவசாலிகள் சில வழிமுறைகளை சொல்கிறாங்க. அதெல்லாம் என்னென்னங்கிறத இப்போ தெரிஞ்சுக்குவோம். முதல்ல நம்ம நாக்கு நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும். வார்த்தைகளை கொட்டிவிட்டு அதுக்கப்புறம் அள்ள முடியாமல் கடந்து கஷ்டப்படக்கூடாது. எப்படி பேசுகிறோங்கிறதும் முக்கியம், பேசுகிறப்ப எப்படி முகத்தை வச்சுருக்கிறோங்கிறதும் முக்கியம். அன்பாக பேசினாலும் நல்லாயிருக்கும். அப்படி பேசுகிறப்ப ஆதரவாக அவர் தோள் மேலே ஒரு கையை போட்டுக்கிட்டு பேசினா இன்னமும் நல்லாயிருக்கும். ரெண்டாவது விஷயம், இன்னொருத்தர்கிட்ட பேசுகிறப்போ வாக்குறுதிகளை அள்ளி வீசக்கூடாது. கொடுக்குற வாக்குறுதி குறைச்சலாக இருக்கணும். அப்படி கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக நிறைவேற்றணும். நாம் ஒருத்தரை பாராட்டுறோம் அல்லது அவரை பற்றி அபிப்பிராயம் சொல்கிறோம்னா அது ஆக்கப்பூர்வமாக இருக்கணும். நம்ம பாராட்டு அல்லது விமர்சனம் அடுத்தவருடைய முன்னேற்றத்துக்கு உதவுறது மாதிரி இருக்கணும். நாம் சொல்கிறத கேட்டுட்டு அவன் தலையில் கையை வச்சுட்டு உட்காந்துடக்கூடாது. எப்பவும் உற்சாகமாக இருக்கணும், முகம் அலர்ச்சியாக இருக்கணும். மனுஷன் இருந்தால் வருத்தம், கவலை, ஏமாற்றம் எல்லாம் இருக்க தான் செய்யும். அதெல்லாம் மனசில் இருக்கட்டும். அந்த வருத்தமும் கவலையும் ஏமாற்றமும் சேர்ந்துக்கிட்டு நம்ம முகத்தில் இருக்கிற மலர்ச்சியை மூடி மறைக்கிறதுக்கு நாம் இடம் கொடுத்துடக்கூடாது. எந்த விஷயத்தை பற்றி யாருக்கிட்ட பேசினாலும் வெளிப்படையாக பேசணும். திறந்த மனசோடு பேசணும். மூடி மறைச்சி முழுங்கிக்கிட்டு இருக்கக்கூடாது. இன்னொருத்தர்கிட்ட பேசுகிறப்போ விவாதம் பண்ணுங்க, அது தப்பு இல்லை. ஆனால் வாதாடிக்கிட்டு இருக்கக்கூடாது. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, டிஸ்கஸ் பண்ணலாம், ஆர்கியூ பண்ணக்கூடாதான். நம்மக்கிட்ட இருக்கிற நல்ல குணங்களை நாம் எடுத்து சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. அந்த நல்ல குணங்களே நம்மளை பற்றி எடுத்து சொல்லணும். அது மாதிரி நடந்துக்கணும். அதே மாதிரி அடுத்தவங்க கிட்ட உள்ள கெட்ட குணங்களை பற்றி அவசியம் இல்லாமல் நாம் பேச வேண்டியதில்லை. உங்களை பற்றி யாராவது தப்பாக பேசுகிறாங்களா, அப்படி அவங்க பேசுகிறதுல உண்மை இல்லையா அப்படின்னா அதை நீங்கள் பொருட்படுத்த வேண்டியதில்லை, விட்டுடலாம். அது தானாக போயிடும். ஒரு 4-5 பேரோட பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா எல்லாருக்கும் முக்கியத்துவம் கொடுங்க. யாரையும் அலட்சியப்படுத்தாதீங்க. தமாஷா பேசலாம், ஆனால் அவங்க தமாஷ் அடுத்தவங்களை கேலி பண்ணுறதா இருக்கக்கூடாது. நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கலையே அப்படிங்கிற தவிப்பு நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது. அது தேவையில்லை. உங்கள் செயல்பாடுகள் தெளிவாக இருக்கட்டும். பாராட்டு தானாக அவங்கள தேடிட்டு வரும். இன்னொரு மனுஷனுடைய மனசில் கௌரவமான ஒரு இடத்த பிடிக்கணும்னா நாம் இந்த குணத்தையெல்லாம் நம்மக்கிட்ட வளர்த்துக்கணும். இதெல்லாம் அனுபவசாலிகள் சொல்லியிருக்கிற குறிப்புகள். இந்த குறிப்புகளை சரியாக புரிஞ்சுக்கணும். அது முக்கியம். தப்பாக புரிஞ்சுக்கிட்டா என்ன ஆகும் தெரியுமா? இதை கேளுங்க. ஒருத்தர் வந்தார். சார், அடுத்தவங்க தோள் மேலே கையை போட்டுக்கிட்டு அன்பாக பேசணும்னு சொன்னீங்க. அப்படி தான் பேசினேன். அவர் முதுகை கூட தட்டி கொடுத்தேன். என் வேலை போயிட்டுது சார், வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னார். யாருக்கிட்ட அப்படி பேசுனீங்கன்னு கேட்டோம். என் முதலாளிகிட்ட சார் அப்படிங்கிறார் ரொம்ப சோகமாக. ஒரு அரசனும் அமைச்சரும் ஒரு நாள் ரொம்ப சாவகாசமாக பேசிக்கிட்டு இருந்தாங்களாம். அரசன் அமைச்சரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டிருக்கார். ஏங்க அமைச்சரே, ஆசை இல்லாத ஒரு மனுஷனால் இருக்க முடியுமா அப்படின்னு. ஏன் முடியாது, துறவி அப்படிங்கிறவங்கெல்லாம் அப்படிப்பட்டவங்க தானே அப்படின்னாராம் அமைச்சர். அவங்கெல்லாம் உண்மையிலேயே ஆசையை விட்டவங்க தானா அப்படின்னு கேட்டாராம் ராஜா. அப்படி தான் இருக்கணும் அப்படின்னாராம் அமைச்சர். அப்படின்னா ஆசையே இல்லாத ஒரு உண்மையான துறவியை நான் பார்க்கணுமேன்னார். அது என்ன பிரமாதம், அதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு விட்டார் இவர். சொல்லிவிட்டு உடனே புறப்பட்டு போனார். அங்கே தேடினார். அப்புறம் தான் அவருக்கு புரிஞ்சுது உண்மை துறவியை கண்டுபிடிக்கிறது எவ்வளவு கஷ்டமான காரியம்னு. இருந்தாலும் ராஜா கிட்ட சொல்லியாச்சே, உண்மை துறவியை காட்டுறேன்னு. இப்போ என்ன பண்ணுறது? ராஜா கிட்ட சொன்னபடி நடக்கலைன்னா அவருக்கு கோபம் வந்துடும். அமைச்சர் ஒரு யோசனை பண்ணார். அவருக்கு ஒரு வழி தெரிஞ்சுது. அதுதான் சரின்னு முடிவு பண்ணார். அதாவது அந்த ஊரில் அவருக்கு தெரிஞ்ச நாடக நடிகர் ஒருத்தர் இருக்கிறார், நல்லா நடிப்பார். அவரை போய் பார்த்தார். இதை பாருப்பா, எனக்காக நீ ஒரு காரியம் செய்யணும்னார். என்னன்னு கேட்டார் அவர். நீ ஒரு துறவி மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு நடிக்கணும். ராஜா உன்னை பார்த்துட்டு போகிற வரைக்கும் நடி, அது போதும். அதுக்காக உனக்கு 10,000 ரூபா தரேன் அப்படின்னார். அவர் எந்த காலத்தில் இவ்வளவு பணத்தை மொத்தமாக பார்த்துருக்கார். அதனால் உடனே சரின்னு ஒத்துக்கிட்டார். அமைச்சர் அரண்மனைக்கு திரும்பி வந்தார். என்ன அமைச்சரே, இன்னுமா ஒரு உண்மையான துறவி கிடைக்கலன்னார். உண்மையான துறவி ஒருத்தரை இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்து பேசிவிட்டு வர்றேன். அவர் நம்ம ஊருக்கு வெளியில் குளத்தங்கரையில் உள்ள ஒரு ஆலமரத்துக்கு அடியில் உட்காந்துருக்கிறார் அப்படின்னார் இவர். அப்படின்னா உடனே புறப்படுங்க அப்படின்னார் ராஜா. பரிவாரங்களோடு புறப்பட்டார். அங்கே அந்த மரத்தடியில் அந்த ஆள் வேஷம் போட்டுக்கிட்டு துறவி மாதிரி உட்காந்துருக்கிறான். ராஜா நேராக போனார்.
அந்த துறவி காலில் பொத்துன்னு விழுந்து வணங்கினார். உடனே ராணியும் அவர் காலில் விழுந்தாங்க. அடுத்தபடியாக அமைச்சர் விழுந்தார். அவருக்கு தெரியும் இது நம்ம ஆள் தான்னு. இருந்தாலும் என்ன பண்ணுறது, நேரம். அப்புறம் பரிவாரங்கள்லாம் துறவி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டாங்க. ராஜா அப்புறமா தங்கத்தட்டில் பொன்னையும் பொருளையும் வச்சு அந்த துறவிக்கிட்ட ரொம்ப பணிவாக நீட்டுறார். தாங்கள் தயவு பண்ணி இதை ஏற்றுக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டார். அந்த துறவி பற்றில்லாமல் அதை பார்த்தார். எல்லாத்தையும் திறந்துவிட்ட எனக்கு இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு சொல்லி அதை மறுத்துட்டாராம். ஆஹா, உண்மையான துறவியை பார்த்துட்டோம் அப்படிங்கிற ஆனந்தம் அரசருக்கு. ரொம்ப நிம்மதியாக திருப்தியாக திரும்பி வந்தார் அரண்மனைக்கு. அதுக்கப்புறம் அமைச்சர் யாருக்கும் தெரியாமல் அந்த துறவிகிட்ட ஓடினார். சொன்ன பிரகாரம் பணத்தை நீட்டினார். இந்தப்பா, நான் உங்ககிட்ட சொன்னபடி 10,000 ரூபா பணம் எடுத்துக்கோ அப்படின்னார். அந்த ஆள் ராஜா கிட்ட சொன்னது மாதிரியே எல்லாத்தையும் திறந்துவிட்ட எனக்கு இதெல்லாம் எதுக்காக வேணாம் அப்படின்னு விட்டாரான். நடித்த வரைக்கும் போதும்ப்பா, இனிமேல் இந்த நாடக வசனம்லாம் வேணாம், வேஷத்தை கலைச்சிரு, பணத்தை வாங்கிக்கோன்னார். இல்லைங்க, இது வேஷம் இல்லை, இது வசனமும் இல்லை, இது உண்மை. கொஞ்ச நேரம் துறவி மாதிரி நடித்ததுக்கே இந்த தேசத்து ராஜா, ராணி, அமைச்சர், பரிவாரங்கள் எல்லாம் என் காலில் விழுந்து வணங்குறாங்க. அப்படின்னா உண்மையான துறவியாக இருக்கிறது எவ்வளவு பெருமையான விஷயம். நான் உண்மையான துறவியாக ஆக போகிறேன், அப்படி முடிவும் பண்ணிட்டேன் அப்படின்னார் அந்த நடிகர். வேஷம் கூட எப்படிப்பட்ட விளைவுகளை உண்டு பண்ணுது பார்த்தீங்களா. நம்மால் ஒருத்தன் ரொம்ப வசதியாக தான் இருந்தான். ஒரு நாள் அவன் சொத்து பூரா திருட்டு போட்டுது. அதுக்கப்புறம் இவன் துறவி மாதிரி ஆகிட்டான். ஊர் ஊராக சுற்றினான். ஒரு குருநாதரை தேடி கண்டுபிடிச்சான். அவர்கிட்ட சீடனாக சேர்ந்துக்கிட்டான். அவனை பார்த்து ஒருத்தர் கேட்டார், நீ உண்மையான சீடன் தானான்னு. இல்லைங்க, சீடன் மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா. அது குரு துரோகம் இல்லையா அப்படின்னு கேட்டார் அவர். இல்லைங்க, நான் பண்ணது குரு துரோகம் இல்லை, என் குரு பண்ணது தான் துரோகம். என்னுடைய பணத்தை கொள்ளையடித்தது இவர் தான். அதை எங்கே வச்சுருக்காருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இவர்கிட்ட வந்து சீடனாக சேர்ந்துருக்கிறேன் அப்படின்னா. ஒரு பல்கலைக்கழகம், அங்கே ஒரு இலக்கிய பேராசிரியர், அவர் பாடம் நடத்திக்கிட்டு இருந்தார். ராபர்ட் ப்ரௌனிங் எழுதிய கவிதைகளை பற்றி சொல்லிகிட்டு இருக்கிறார். மாணவர்களும் ரொம்ப அக்கறையாக அதை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட கவிதையை பற்றி சொல்லும் பொழுது அந்த பேராசிரியருக்கே ஒரு சந்தேகம். அதாவது அந்த கவிதையின் சரியான அர்த்தம் என்னங்கிறதுல சந்தேகம். பேராசிரியர் யோசனை பண்ணார். அந்த கவிதையை முழுசாக புரிஞ்சிக்க முடியல. அதனால் மாணவர்களை பார்த்து சொன்னார், மாணவர்களே, ஒரு நாள் பொறுத்துங்க. இந்த கவிதையை எழுதின கவிஞர் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்கிறார். இன்றைக்கி சாயந்தரம் நான் அவரை நேரிலேயே போய் பார்க்குறேன். பார்த்து இதுக்கு என்னங்க அர்த்தம்னு கேட்டுட்டு வந்துவிடுறேன். அதுக்கப்புறம் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னாராம். அன்றைக்கி சாயந்தரமே அந்த பேராசிரியர் கவிஞரை தேடிக்கிட்டு போயிட்டார். கவிஞர் அவங்க வீட்டில் அவர் பாட்டு உட்காந்துருந்தாராம். இவர் போய் அவர் முன்னாடி உட்காந்தார். அப்புறம் கேட்டார், ஐயா, அந்த கவிதையின் முழு பொருள் என்னன்னு தெரிஞ்சுட்டு போகிறதுக்காக வந்திருக்கிறேன் அப்படின்னாராம். எந்த கவிதை அப்படின்னாராம் அவர். இவர் அந்த கவிதையை சொல்லியிருக்கார். கவிஞர் கொஞ்சம் யோசனை பண்ணிவிட்டு அப்புறம் சொன்னாராம், பேராசிரியரே, நீங்கள் கொஞ்சம் தாமதமாக வந்துட்டீங்கன்னாராம். இவருக்கு ஒன்றும் புரியல. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நான் தாமதமாக வந்துட்டேன்னா? நீங்கள் தான் உயிரோடு இருக்கிறீங்களே, அப்படி இருக்கும்பொழுது நான் தாமதமாக வந்துவிட்டேன்னா அது எப்படி அப்படின்னு இவர் குழம்பியிருக்கிறார். இப்போ கவிஞர் சொன்னாராம், ஐயா, நான் உயிரோடு இருக்கிறேன்னா இல்லையாங்கிறது முக்கியம் இல்லை. நான் அந்த கவிதை வரிகளை எழுதினப்போ 2 பேருக்கு அதோட அர்த்தம் தெரிஞ்சிருந்தது. இப்போ ஒரே ஒருத்தருக்கு தான் அதோட அர்த்தம் தெரியும் அப்படின்னாராம். பேராசிரியர் யோசனை பண்ணியிருக்கார். அப்படின்னா அந்த ஒருத்தர் கவிஞர் ராபர்ட் ப்ரௌனிங்கை தவிர வேறு யாராக இருக்க முடியும்? இவர் தான் அப்படிங்கிறத அவர் மனசில் நினச்சிக்கிட்டார். அதனால் சொன்னார், ஐயா, நான் தாமதமாக வரல, அந்த கவிதையின் பொருள் என்ன அது சொல்லுங்கன்னார். பேராசிரியரே, நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலைன்னு நினைக்கிறேன். நான் இந்த வரிகள் எழுதினப்போ 2 பேருக்கு அதோட அர்த்தம் தெரிஞ்சிருந்தது. அந்த 2 பேர் யாருன்னா, ஒருத்தர் ராபர்ட் ப்ரௌனிங், அதாவது நான், இன்னொருத்தர் கடவுள். இப்போ அது கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். நானே இதை பற்றி பல தடவை யோசனை பண்ணி பார்த்தேன். இது ரொம்ப அழகானது, ஆனாலும் ரொம்ப வழுக்கலானது. அதை பிடிச்சிட்டோம்னு நினச்சிக்கிட்டு இருக்கும் பொழுதே காற்று மாதிரி அது உங்ககிட்ட இருந்து ஓடி போயிடுது. எனக்கு ரொம்பவும் வருத்தமாக தான் இருக்குது. நிச்சயமாக நான் தான் இந்த வரிகளை எழுதியிருக்கிறேன். அதில் அர்த்தம் இருக்குங்கிறது எனக்கு தெரியும், அதை நான் உணர்றேன். ஆனால் நீங்கள் என்னை மன்னிக்கணும். எனக்கே கூட அதை என்னால் விளக்க முடியல. அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு எப்படி அதை நான் விளக்க முடியும் அப்படின்னாராம் அந்த கவிஞர். அனுபவிக்கப்படக்கூடிய எல்லாமே விளக்கப்படக்கூடிய ஒன்றல்ல, விளக்கப்படும் எல்லாமே அனுபவிக்கப்படக்கூடிய ஒன்றல்ல அப்படிங்கிறது ஞானிகளுடைய கருத்து. அதுக்காக தான் அந்த சம்பவம். வாழ்க்கையில் நீங்கள் தொடர்ந்து ஆய்வு செய்து கொண்டே இருக்கக்கூடிய விளக்கங்களை ஒருபோதும் அடைய முடியாத பரிமாணங்கள் இருக்கிறதுனால தான்
அது அலுப்பு தட்டாமல் இருக்குது. உங்களால் நிறைய அனுபவிக்க முடியும். இருந்தாலும் நீங்கள் அனுபவித்து அறிந்த விஷயங்கள் கூட வார்த்தைகளால் விளக்கப்பட முடிவதில்லை அப்படிங்கிறது பெரியோர் சிந்தனை. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நமக்கு தெரிஞ்ச பேராசிரியர் ஒருத்தர் 1 மணி நேரம் ரொம்ப விவரமாக வகுப்பு எடுத்தார். கடைசியாக சொன்னார், மாணவர்களே, ரொம்பவும் எளிமையாக விளக்கமாக எல்லா விவரமும் சொல்லியிருக்கிறேன். அதனால் இதில் உங்களுக்கு சந்தேகம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இருந்தாலும் கேட்க வேண்டிய கடமை கேட்குறேன். இது வரைக்கும் நடத்தினதில் யாருக்காவது ஏதாவது சந்தேகம் உண்டா அப்படின்னு கேட்டாராம். எனக்கு ஒரே ஒரு சந்தேகம்தான் சார் அப்படின்னு எழுந்திரிச்சு நிற்கிறான் ஒருத்தன். என்னன்னு கேட்டாராம். இது வரைக்கும் நீங்கள் என்ன பாடம் சார் நடத்துனீங்க அப்படின்னானான் அவன். ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஒருத்தர் ஏதோ தப்பு பண்ணிவிட்டார். உடனே மேல் அதிகாரி அவரை கூப்பிட்டு அனுப்புனார். நீ செஞ்சது தப்புன்னார் கோபமாக. இது ஒரு ரகம். சில அதிகாரிகள் இப்படி நீங்கள் செஞ்சது தப்புன்னு சொல்கிறதில்ல, நீங்கள் செஞ்சது சரி அப்படின்னு சொல்கிறதில்ல. எப்படி சொல்லுவாங்கன்னா, நீங்கள் செஞ்சது சரியில்லைன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதாவது சில பேர் நீங்கள் செஞ்சது தப்புங்கிறாங்க, அதையே மாற்றி சொல்கிறாரு இவர், நீங்கள் செஞ்சது சரியில்லைன்னு நினைக்கிறேன். இது ரெண்டும் அர்த்தம் ஒன்று தான், இருந்தாலும் வார்த்தைகள் வித்தியாசம். நிர்வாக திறமை இல்லாத ஒரு அதிகாரி யூ ஆர் ராங் அப்படின்னு சொல்லுவாராம். நிர்வாக திறமை உள்ள அதிகாரியாக இருந்தால் அதையே கொஞ்சம் மாற்றி ஐ திங்க் யூ ஆர் நாட் கரெக்ட் அப்படிம்பாராம். இதுதான் வித்தியாசம். இருந்தாலும் வார்த்தைகளை உபயோகப்படுத்துகிற விதத்தை வச்சு தான் வேலை நல்லா நடக்கிறதும் நடக்காததும் இருக்குது. விவரம் தெரிஞ்சவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா? பி எ லீடர் நாட் எ பாஸ் அப்படிங்கிறாங்க. ஒரு லீடராக பாஸாக இருக்காதே அப்படிங்கிறாங்க. சரி, அப்படின்னா லீடருக்கும் பாஸுக்கும் வித்தியாசம் உண்டா அப்படின்னு கேட்டால் இருக்குன்னு சொல்கிறாங்க. லீடருங்கிறவர் வேறு, பாஸுங்கிறவர் வேறு. ஒரு லீடர் எப்படி நடந்துக்குவார், ஒரு பாஸ் எப்படி நடந்துக்குவார், இதை முதல்ல நாம் தெரிஞ்சுக்கணும். அவங்க எப்படி நடந்துக்குவாங்க அப்படிங்கிறதுக்கு சில விவரங்கள் இருக்குது. அதை கேட்டோம்னா நாம் புரிஞ்சுக்கலாம் அதை. அதாவது பாஸுங்கிறவர் விரட்டிக்கிட்டே இருப்பார், லீடருங்கிறவர் ஊக்கப்படுத்திக்கிட்டே இருப்பார். நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ளே அந்த வேலையை செஞ்சு முடிக்கலைன்னா தொலைச்சி விடுவோம் தொலைச்சி அப்படிம்பார் அவர். இவர் எப்படி சொல்லுவார்னா, இது வரைக்கும் நீங்கள் செஞ்சுருக்கிற வேலை ரொம்ப அற்புதம் அப்படிம்பார். பாஸுங்கிறவர் அதிகாரத்தை நம்பி செயல்படுறவர், லீடருங்கிறவர் நல்லெண்ணத்தை நம்பி செயல்படுறவர். நம்மக்கிட்ட அதிகாரம் இருக்குது, பவர் இருக்குது, அதனால் காரியத்தை சாதிச்சுடலாம் அப்படின்னு நினைக்கிறவர் அவர். மற்றவங்கக்கிட்ட ஒரு நல்ல அபிப்பிராயத்தை சம்பாதிச்சுக்கிட்டு அது மூலமாக காரியங்களை சாதிக்கிறவர் இவர். பாஸுங்கிறவர் பயத்தை உண்டு பண்ணுவார், லீடருங்கிறவர் அன்பை பரவ செய்வார். அது செய்யலைன்னா ஆடிட்டில் தகராறாயிடும், இது செய்யலைன்னா இன்க்ரிமெண்ட்டு கட் ஆகிடும், இப்படி ஏதாவது சொல்லி பயமுறுத்திக்கிட்டே இருப்பார் அவர். இவர் அப்படி இல்லை. உடம்பு இப்படி இருக்குது, வீட்டில் எல்லோரும் சௌக்கியமாக இருக்கிறாங்களா, ஆஃபீஸில் எல்லாம் வசதியாக இருக்குதா, நான் ஏதாவது உதவி செய்யணுமா அப்படின்னு அன்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பார். பாஸுங்கிறவர் எதுக்கெடுத்தாலும் நான் சொல்லிகிட்டு இருப்பார், லீடருங்கிறவர் நாமன்னு சொல்லிகிட்டு இருப்பார். பாஸுங்கிறவர் தப்புக்கு காரணம் யாருன்னு பார்ப்பார், லீடருங்கிறவர் தப்பு என்னன்னு பார்ப்பார். இதுதான் ரெண்டு பேருக்கு வித்தியாசம். தி பாஸ் ஷோஸ் ஹூ இஸ் ராங், தி லீடர் ஷோஸ் வாட் இஸ் ராங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காரியம் எப்படி செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறவர் பாஸ். இந்த காரியத்தை எப்படி செய்யணும்னு செஞ்சு காட்டுறவர் லீடர். பாஸுங்கிறவர் பணியாளர்களை திட்டுவார், லீடர் மரியாதைக்குரியவராக நடத்துவார், அதுக்குரியவராக அவர் நடந்துக்குவார். செய்கிற வேலையை ஒரு சுமையாக நினைக்க வைக்கிறவர் பாஸ், செய்கிற வேலையை ஒரு சந்தோஷமாக ஆக்கிறவர் லீடர். ஒரு முதலாளியாக இருக்கிறவர் அல்லது ஒரு நிர்வாகியாக இருக்கிறவர் இது மாதிரியான நுணுக்கங்களையெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஒரு பாஸ் இருக்கார், அவர் ஒரு நாள் ரொம்ப பெருமையாக தன்னோட ஆஃபீஸை பற்றி பேசிக்கிட்டு இருந்தார். எனக்கு கீழே 200 பேர் வேலை செய்கிறாங்க சார், நான் ஒரு கோடு கிழிச்சா அவங்க அதை தாண்டாத அளவுக்கு நான் நடந்துக்கிறேன் சார் அப்படின்னார் அவர். அது எப்படி முடியுது உங்களால் அப்படின்னு கேட்டோம். நான் கோடே கிழிக்கிறதில்ல சார் அப்படின்னார். அரேபிய நாடு, அங்கே ஒரு ஆட்சி தலைவர், அரேபிய நாட்டு ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கிட்டவர். அவர் ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கிட்ட பிறகு ஒரு நாள் ஒரு தெருவில் நடந்து போய்கிட்டு இருந்தார். அவர் தோளில் ஒரு பெரிய துணி மூட்டை, அதை சுமந்துக்கிட்டு கடத்தெருவை நோக்கி அவர் போய்கிட்டு இருக்கிறார். வழியில் அவரை சந்தித்தார் உமர். அவர் கேட்டார், கலீஃபா அவர்களே, எங்கே புறப்பட்டுட்டீங்க அப்படின்னு கேட்டார். கலீஃபான்னா ஆட்சி தலைவர்னு அர்த்தம்.
இதுக்கு அவர் சொன்னார், நான் துணி வணிகம் செய்கிறவன், அதனால் துணி வியாபாரம் செய்கிறதுக்காக போயிட்டுருக்கிறேன்னார். நீங்கள் இப்போ இந்த நாட்டுக்கு ஆட்சி தலைவர், ஆட்சி பொறுப்பில் இருக்கிறீங்க, நீங்கள் வியாபாரம் செய்ய போட்டால் அரசு பணிகளை செய்கிறது யார் அப்படின்னு கேட்டார் அவர். நான் அரசு பணிகளை மட்டுமே செஞ்சுக்கிட்டு இருந்தா என் குடும்பத்தை காப்பாற்றுறது யார் அப்படின்னு கேட்டார் அவர். இப்படி கேட்டவர் யார் தெரியுமா? அவர் தான் அபூபக்கர், இறை தூதர் முகமது அவர்களுக்கு பிறகு கலீஃபாவாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அப்போலாம் ஆட்சி தலைவர்களுக்கு சம்பளம்னு எதுவும் கிடையாது. இந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கிறதுன்னு யோசனை பண்ணார் உமர். அபு உபைதா அவர்கள்கிட்ட அழைச்சிட்டு போனார். அவர் யாருன்னா, அவர் தான் பொது நிதி கருவூலத்தின் பொறுப்பாளர். அவர்கிட்ட பிரச்சனையை சொன்னார். இது மாதிரி ஆட்சி தலைவருக்கு பொது நிதியிலிருந்து ஊதியம் அளிக்க முடியுமான்னு கேட்டார். பொது நிதி விதிகளின்படி அதுக்கு சாத்தியம் இல்லைன்னு சொல்லிவிட்டார் அவர். சரி, வேற ஏதாவது வழி இருக்குதான்னு கேட்டார் உமர். அபு உபைதா கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தார். அப்புறமா சொன்னார், மக்காவிலிருந்து மதீனாவுக்கு குடிபெயர்ந்து வந்த அகதிகளுக்கு நிதி உதவி அளிக்கிறதுக்கு விதிகளில் இடம் இருக்கு. அப்படி பார்த்தா அபூபக்கரும் அகதி தானே, அதனால் எல்லா அகதிகளுக்கும் கொடுக்கறது மாதிரியே அவருக்கும் ஒரு தொகை அளிக்கலாம்னார். கலீஃபா அபூபக்கருக்கு இந்த அகதி உதவி தொகையைத்தான் கொடுத்துட்டு வந்தாங்களாம். குடும்ப செலவுக்கு அது போதுமானதாக இல்லை. இருந்தாலும் கலீஃபாங்கிறதுக்காக மற்ற அகதிகளை விட அதிகமாக தொகையை பெற அவர் விரும்பலை. மார்பு பக்கம் கிழிஞ்சிருந்த ஒரு மேலாடையை தான் அவர் அணிஞ்சிருந்தார். அவருடைய துணைவியார் அஸ்மா, அவங்க ஒரு நாள் தேன் அருந்த ஆசையாக இருக்குன்னாங்களாம். நமக்கு கிடைக்கிற ஊதியம் குடும்ப செலவுக்கே போதுமானதா இல்லையே, இந்த நிலையில் தேன் வாங்கிறதுக்கு காசுக்கு நான் எங்கே போவேன்ருக்கார் அவர். கொஞ்ச நாள் கழித்து அவங்க ஒரு தொகையை அவர்கிட்ட கொடுத்து தேன் வாங்கிட்டு வர சொன்னாங்களாம். இவருக்கு ஆச்சரியம், ஏது இந்த பணம்னு கேட்டிருக்காரு. நீங்கள் தினமும் குடும்ப செலவுக்காக கொடுத்துக்கிட்டு வந்த பணத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக மிச்சப்படுத்தி வச்சேன்னாங்களாம். அபூபக்கர் அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு நேராக பொது நிதி கருவூல பொறுப்பாளர்கிட்ட போனார். இந்த பணத்தை பொது நிதியில் சேர்த்துருங்க, இது அதிகப்படியாக எனக்கு தரப்பட்டு வந்த ஊதியம், அடுத்த மாதத்திலேருந்து இந்த தொகையை குறைச்சிங்கன்னு வேற சொல்லிவிட்டாராம். பசியை தணிக்க தேவையான அளவு உணவு, ஒரு ஜோடி உடை, இதை தவிர கூடுதலாக மக்கள் பொது நிதியிலிருந்து வாங்கிக்கிறதுக்கு என் குடும்பத்தாருக்கு உரிமை இல்லை அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லிவிட்டாராம். அவர் வாங்கிட்டு வந்த அந்த குறைந்த ஊதியம் கூட அவர் மனசை உறுத்திக்கிட்டே இருந்தது. கடைசி நேரம் அவர் தம்முடைய மகள் ஆயிஷா அவர்களை அழைச்சார். மகளே, இதுவரைக்கும் பொது நிதியிலிருந்து நான் வாங்கிட்டு வந்த தொகை என்னுடைய இதயத்தில் பாரமாக அழுத்திக்கிட்டு இருக்கு. என் தோட்டத்தை விற்று அதில் வர்ற பணத்திலேருந்து நான் இதுவரைக்கும் வாங்கிட்டு வந்த ஊதிய தொகையை கணக்கு போட்டு பொது நிதியில் சேர்த்துடு அப்படின்னாராம். பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடி தன்கிட்ட இருந்ததை விட இப்போ கூடுதலாக என்ன சொத்து இருக்குன்னு பார்த்துருக்கார். ஒரு ஒட்டகம், ஒரு கோப்பை, ஒரு பணியாள். இதையும் அடுத்தபடியாக கலீஃபாவா வர்றவர்கிட்ட ஒப்படைச்சிருங்க அப்படின்னு விட்டாராம். அதே மாதிரி அடுத்து வந்த உமர்கிட்ட ஒப்படைச்சாங்க. அப்போ உமர் சொன்னாராம், அபூபக்கரே, இந்த முன்மாதிரியால் உங்களுக்கு பிறகு இந்த ஆட்சி பொறுப்பை ஏற்கிறவர்களை பெரும் நெருக்கடிக்கு ஆளாகி விட்டீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கண் கலங்கினாராம். கடைசியாக அபூபக்கர் தன்னுடைய குடும்பத்தாருக்கு விட்டு சென்ற சொத்து ஒரு படுக்கை விரிப்பு, ஒரு போர்வை, அவ்வளவுதான். இது சிந்திக்க வேண்டிய ஒரு செய்தி. ஒரு ஊரில் ஒரு மன்னர் இருந்தாராம். அமைச்சர் அவர்கிட்ட சொன்னாராம், மன்னா, நம்ம ராஜ்யத்தில் இனிமே லஞ்ச ஊழலே இருக்காதுன்னாராம். ஆஹா, அப்படின்னா ஊழல் பேர் வழிகளையெல்லாம் நாடு கடத்தியாச்சா அப்படின்னு கேட்டிருக்காரு மன்னர். இதுக்கு அவர், அப்படி இல்லைங்க, இனிமே கொடுக்கறதுக்கு ஜனங்கள்கிட்ட பணமே இல்லை அப்படின்னாராம். இயேசுநாதர்கிட்ட ஒருத்தர் கேட்டாராம், இயேசுவே, என்னை எவ்வளவு நேசிக்கிறீர்கள் அப்படின்னு. அவர் தன்னுடைய இரு கைகளையும் அகல விரித்து இவ்வளவு என்று சொல்லி சிலுவையில் உயிர் நீத்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த நேசிப்புக்கு எல்லை கிடையாது, அதே போல் மன்னிப்புக்கும் எல்லை கிடையாது. இது இயேசுநாதர் சொல்லி கொடுத்த ஒரு பாடம். இயேசுனுடைய சீடர்களில் ஒருத்தன் பீட்டர், அவன் ஒரு நாள் இயேசுநாதர்கிட்ட கேட்டிருக்கான், இயேசுவே, நான் என்னுடைய தம்பிக்கிட்ட அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறேன், என்னுடைய சகோதரன் கூட. அவனை நான் எத்தனை தடவை மன்னிக்கிறது? ஏற்கனவே 7 தடவை அவனை மன்னிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறான். அப்போது இயேசு சொன்னாராம், மன்னிக்கிறதுக்கு எத்தனை தடவைங்கிற கணக்கெல்லாம் கிடையாது. எத்தனை தடவை உன்னுடைய சகோதரன் உன்னை கோபப்படுத்துகிறானோ அத்தனை தடவை நீ மன்னிக்கிறதுக்கும் தயாராக இருக்கணும், அதுதான் அப்படின்னு சொன்னாராம். அப்போ இவனுக்கு ஒன்றும் புரியல, இது என்ன அவன் தப்பு பண்ணிக்கிட்டே இருப்பான், அவன் மன்னிச்சுக்கிட்டே இருக்கிறதா அப்படிங்கிறது மாதிரி குழப்பமாக இருந்திருக்கிறான். அப்போது இயேசுநாதர் தன்னுடைய சீடன் பீட்டர்கிட்ட ஒரு கதை சொன்னாராம். அந்த கதை இன்றைக்கு நாம் எல்லாரும் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு கதை.
அதாவது மன்னிப்பை விரும்புகிறவர்கள் மன்னிக்கவும் தயாராக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அந்த கதையினுடைய தத்துவம். அந்த ஏசுநாதர் சொன்ன கதை என்னென்னா, ஒரு மன்னர் இருந்தார். அவர் ஒரு நாள் அரண்மனையில் உட்காந்து கணக்கு வழக்குகள்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தார். நம்ம அரண்மனையிலேருந்து யார் யார் அரசாங்க கடன் வாங்கியிருக்கிறாங்க, யார் யார் திருப்பி செலுத்தியிருக்கிறாங்க அப்படிங்கிற விவரத்தையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தார். அப்போ தான் புரிஞ்சுது, அந்த அரண்மனையில் வேலை செய்கிற ஒருத்தனே அரசாங்க கடன் வாங்கியிருக்கிறான். எவ்வளவு? 10,000 பொற்காசுகள் வாங்கியிருக்கான் கடன். இந்த 10,000 பொற்காசுகளை திருப்பி செலுத்தலை அரசாங்கத்துக்கு. இது மன்னர் கவனத்துக்கு வந்தது. உடனே நம்ம அரண்மனையில் இருக்கிறவனே அரசு கடன் வாங்கி திருப்பி செலுத்தாமல் இருக்கான், அவனை கூப்பிட்டு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுட்டு வந்தாங்களாம். விசாரிச்சிருக்கிறாங்க, என்னப்பா நீ எவ்வளோ ஒன்று? ஆமாங்க 10,000 பொற்காசுகள் வாங்கியிருக்கிறேன், இன்னும் திருப்பி கட்டலைன்றான். உடனே அவர் மன்னர் சொல்லியிருக்கிறார், நம்ம சட்டத்திட்டப்படி நீ உடனே பணத்தை திருப்பி கட்டிடு. அப்படி உன்னால் கட்ட முடியலன்னா உன்னுடைய வீடு வாசல் சொத்து சுகம் எல்லாத்தையும் விற்று அந்த பணத்தை அரசு கருவூலத்தில் சேர்த்துக்கிறதுக்கு நானே ஏற்பாடு பண்ணிடுறேன் அப்படின்னு அந்த மன்னர் சொன்னாராம். இவன் அப்படியே அதிர்ச்சி ஆகிட்டான். அப்படியே பொத்துன்னு காலில் விழுந்தானா. மன்னா என்னை மன்னிச்சுங்க, என்னால் முடியல, எனக்கு மன்னிப்பு கொடுங்க அப்படின்ட்டுருக்கான். உடனே அவர் எழுந்திரிச்சு, சரி நீ மன்னிப்பு கேட்டுவிட்டேன், அதனால் உன்னை மன்னிக்கிறேன், நீ பணம் கட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த மன்னர் அவனை விட்டுட்டாராம். பணத்தையும் தள்ளுபடி பண்ணிட்டார், நீ திருப்பி கட்ட வேண்டான்னு. இவனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அதனால் ரொம்ப உல்லாசமாக வந்துகிட்டு இருக்கிறான். தெருவில் வந்துக்கிட்டு இருக்கிறப்ப இவங்கிட்ட கடன் வாங்கின ஒருத்தன் எதுக்கு வந்துக்கிட்டு இருக்கான். அவன் இவங்கிட்ட ஒரு 100 பொற்காசுகள் கடன் வாங்கியிருக்கான். அவன் வந்தான். இவன் போய் அவன் சாட்டையை பிடிச்சிக்கிட்டான், நீ எப்படா என் கடனை திருப்பி கொடுக்க போகிறேன்னு. அவன் இப்போ முடியல, கொஞ்சம் பொறுத்துக்கா, அப்புறம் தரேன் இருக்கான். அதெல்லாம் முடியாது, நீ கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு இவன் புடிவமாக சொல்கிறான். இப்போ நிலைமையை பாருங்கள், இவன் ஏற்கனவே 10,000 பொற்காசுகள் அரசாங்கத்தில் கடன் வாங்கினா அதுக்கு மன்னிச்சு விட்டுட்டார் இவனை. ஆனால் இவன் இன்னொருத்தனை மன்னிக்கிறதுக்கு தயாராக இல்லை. இவங்கிட்ட கடன் வாங்கின இன்னொருத்தன் 10 பொற்காசுகள், அவனை மன்னிக்க தயாராக இல்லை. அவனை கொண்டு போய் நீதிமன்றத்தில் கொண்டு போய் நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுத்துட்டான். நீதிபதி என்ன சொன்னார், அந்த இவன் வாங்கின பொற்காசுகளை திருப்பி கட்டுற வரைக்கும் ஜெயிலில் இருக்கணுங்கிறது தீர்ப்பு. ஆனால் உடனே அரசர் காதில் விழுந்தது. சொல்லிட்டாங்க, உங்ககிட்ட மன்னிப்பு வாங்கிட்டு போனானே ஒருத்தன், அவன் இன்னொருத்தனை மன்னிக்கிறதுக்கு தயாராக இல்லை, அவனை கொண்டு போய் ஜெயிலில் அடைச்சிட்டான் அப்படின்னு. உடனே மன்னர் பார்த்தார், இவனை மறுபடியும் கூப்பிட்டு வர சொன்னார். தபாரப்பா, நான் உன்னை மன்னிச்சு விட்டேன், ஆனால் நீ இன்னொருத்தனை மன்னிக்கிறதுக்கு தயாராக இல்லை, அதனால் என்னுடைய தீர்ப்பையும் மாற்றுறேன், நீயும் அரசு கடன் தீர்ற வரைக்கும் ஜெயிலில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டாராம். இப்படி ஒரு கதையை இயேசுநாதர் தன்னுடைய சீடருக்கு சொன்னதாக ஒரு வரலாறு. அது என்ன, அதிலேருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியதுன்னா, நாம் மன்னிக்கப்படணும்னு நாம் விரும்புகிறோம்னா நாம் இன்னொருத்தரை மன்னிக்கிறதுக்கு தயாராக இருக்கணும். அதனால் நாம் இன்னொருத்தரை யாரையும் மன்னிக்க மாட்டோம், ஆனால் என்ன இன்னொருத்தரை மன்னிக்கணும் அப்படிங்கிறது மாதிரி செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நாம் இப்போ இது தப்பாக புரிஞ்சுக்கிறவங்களும் இருக்கிறாங்க. பாவம் மன்னிப்புங்கிறதுலாம் எதுக்குன்னா, அதாவது மறுபடியும் பாவம் செய்யாமல் இருக்கிறதுக்காக தான். அதான் மன்னிக்கிறாரே அப்படிங்கிறதுக்காக மறுபடியும் பாவம் பண்ணிகிட்டு இருக்கிறது இல்லை. அதான் ஒருத்தர் கேட்டாராம், பாவத்திலேருந்து மன்னிப்பு கிடைக்கணும்னா நீ என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிருக்கார். அதுக்கு அவன் சொல்லியிருக்கிறான், நான் முதல்ல பாவம் செய்யணும், அப்போ தானே மன்னிப்பு கிடைக்கும் அப்படின்னு நானாம். இப்படிப்பட்டவர்கள் தான் இன்றைக்கி உலகத்தில் அதிகமாக இருக்கிறாங்க. அதனால் இந்த மன்னிப்பின் மகத்துவங்கிறது இயேசுநாதர்கிட்டேருந்து தான் நாம் புரிஞ்சுக்கணும். அந்த இயேசு சொன்ன அந்த மன்னிக்கிற மனோபாவம் இருந்தால் இன்றைக்கி உலகம் பூராவும் அமைதி பூங்காவாக இருக்கும். அதில் ஒன்றும் ஆச்சரியமே இல்லை, அதில் ஒன்றும் சந்தேகமும் இல்லை. அதனால் மன்னிக்கிற மனோபாவத்தை நாம் எல்லாரும் நமக்குள்ளே வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் நாம் இன்றைக்கு எல்லோரும் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு செய்தி. ஆள் ராமகிருஷ்ணரை தேடி வந்தான். அவன் கையில் 1000 பொற்காசுகள் வச்சுருந்தான். அதை அவர்கிட்ட கொடுத்து இதை ஏற்றுக்கணும் அப்படின்னு ரொம்ப பணிவாக கேட்டுக்கிட்டான். அவர் பார்த்தார், இது எனக்கு தேவையில்லை, ஆனாலும் உன்னுடைய மனசை புண்படுத்துறதுக்கு நான் விரும்பலை, அதனால் நீ கொடுக்குறத வாங்கிக்கிறேன்னார். வாங்கிக்கிட்டார். அப்புறம் கேட்டார், இதை பாரு, இனிமேல் இதெல்லாம் என்னுடையது தானே அப்படின்னார். ஆமாம், அதையெல்லாம் நான் உங்களுக்கே கொடுத்துட்டேன்னாவேன். சரி, இப்போ நீ எனக்காக ஒரு காரியம் பண்ணணும்னார். என்ன செய்யணும்னு சொல்லுங்கன்னா, இந்த நாணயங்களையெல்லாம் எடுத்துக்கிட்டு போய் கங்கை நதியில் எரிஞ்சுட்டு வா அப்படின்னார். இவனுக்கு அதிர்ச்சியாக போச்சு. என்ன பண்ணுறது, இனிமேல் அது முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த நாணயங்களையெல்லாம் அவருக்கே கொடுத்துட்டான். இனிமேல் அதெல்லாம் இவனுடையது இல்லை. பேசாமல் அவ்வளவையும் அள்ளிக்கிட்டு ஆத்தங்கரைக்கு போனான். போனவன் ரொம்ப நேரம் திரும்பியே வரல. ராமகிருஷ்ணருக்கு சந்தேகம், என்ன ஆச்சு அந்த மனுஷனுக்கு, காசுகளோடு அந்த கங்கையில் குதிச்சுட்டானா,
போகும்பொழுதே ஒரு மாதிரியாக தான் போனான், போய் என்னன்னு பார்த்துட்டு வாங்க அப்படின்னார். அங்கே இருந்த ஒருத்தர் ஓடி போய் பார்த்தார். அவர் போய் பார்க்கும்பொழுது அவன் அங்கேயே இருந்தான். அதுக்கப்புறம் அவர் திரும்பி வந்தார், வந்து விவரத்தை சொன்னார். அதாவது அவன் கங்கை கரையில் உட்காந்துக்கிட்டு ஒவ்வொரு நாணயமாக 1 2ன்னு எண்ணி எண்ணி வீசிக்கிட்டு இருக்கிறான். அவனை சுற்றி ஒரு கும்பல் நின்றுக்கிட்டு அவனை தடுத்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு விவரத்தை சொன்னார் போயிட்டு வந்தவர். இதை கேட்டதும் ராமகிருஷ்ணரே புறப்பட்டு அங்கே போனாராம். என்ன இப்படி பண்ணிகிட்டு இருக்கிற? நான் உன்னை அந்த நாணயங்களை கங்கையில் வீசி எறிய சொன்னேன், நீ ஏன் அதை எண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படின்னார். பழக்கம்தான் காரணம். நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றா சேமித்து வச்சேன். இன்றைக்கி என்கிட்ட நிறைய இருக்குது. உங்களுக்கு ஒரு 1000 நாணயங்களை கொடுக்கணுங்கிறது என்னோடய ஆசை அப்படின்னா. இப்போ ராமகிருஷ்ணர் சொன்னார், ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் சம்பாதிச்சிருந்தா நீ எண்ணுறது பொருத்தமாக இருக்கும். எல்லாத்தையும் இழக்கும்போது ஒவ்வொன்றா எண்ணிக்கிட்டு இழக்கிறதுங்கிறது சரியான செயல் இல்லை. அதனால் ஒரே தடவையாக எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிடும் அப்படின்னார். இது இழப்பது அப்படிங்கிற ஒரு உயர்ந்த நிலை. இதை நாம் யதார்த்த வாழ்க்கையில் சம்மந்தப்படுத்தி பார்த்து குழப்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. இழக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற காசையெல்லாம் ஆற்றுலையும் குளத்துலையும் கொண்டு போய் எறிஞ்சிட்டு வாங்க அப்படின்னு உபதேசம் பண்ணுறதாக யாரும் நினச்சிடக்கூடாது. இதில் நாம் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, எதையாவது ஒன்றை இன்னொருத்தருக்கு கொடுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டால் அதை மனப்பூர்வமாக கொடுத்துடணும். கொடுத்துட்டு அதையே நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. நம்மால் ஒருத்தர் ஒரு 100 ரூபா நோட்டை தன்னுடைய நண்பர் ஒருத்தர்கிட்ட கொடுத்து, இது உனக்கு தான் வச்சுக்கோ அப்படின்னார். அவர் பார்த்தார், இது இனிமேல் எனக்கு தானே சொந்தம் அப்படின்னார். ஆமான்னார் அவர். அப்படின்னா எனக்காக நீ ஒரு உதவி செய்யணும்னார். சொல்லுங்கள் செய்கிறேன்னார் அவர். இந்த 100 ரூபா நோட்டை தீ வச்சு கொளுத்தி விடுன்னார். இவர் அதிர்ச்சியாகி அவரை பார்த்தார். இப்போ அவர் சொன்னார், நீ எனக்கு அன்பாக கொடுத்தது இது, இந்த நோட்டு கள்ள நோட்டுங்கிறது எனக்கு முன்னாடியே தெரியும், சீக்கிரம் கொளுத்தி விடு, அதுதான் நம்ம 2 பேருக்குமே நல்லது அப்படின்னாராம் அவர். நம்பிக்கை இல்லைன்னா இந்த உலகத்தில் நாம் நடமாடவே முடியாது. அவநம்பிக்கையோடு இருந்துக்கிட்டு இருந்தால் என்றைக்கும் அவஸ்தை தான். நாம் நம்புறது நடக்குதோ இல்லையோ அது வேறு விஷயம். ஆனால் எதையும் நம்பி தான் நாம் அடி வைக்க வேண்டியிருக்கு. வேறு ஒன்றும் வேணாம், ஒரு லாட்ரி சீட்டு வாங்குகிறோம், அது எங்கே நமக்கு விழப்போகுது அப்படிங்கிற அவநம்பிக்கையோடவா வாங்குகிறோம்? பரிசு நமக்கு தான் அப்படிங்கிற நம்பிக்கை உள்ளூர இருக்கிறதுனால தான் அதை வாங்குகிறோம். இருந்தாலும் முடிவு வேறு மாதிரி ஆகிடுது. அதுக்காக மனசு சோர்ந்து போகிறதில்ல, அடுத்த மாதமும் சீட்டு வாங்குகிறோம். இந்த நம்பிக்கை தான் மனித வாழ்க்கைக்கு ஆதாரம். ஒரு கடையில் போய் டீ சாப்பிட்றீங்க, அந்த டீ நல்ல டீ தானா, அதில் விஷம் கலந்துருக்குமா அப்படிங்கிற சந்தேகம் வந்துட்டுதுன்னு வச்சுங்க. அதுக்கப்புறம் அதை எப்படி நீங்கள் சாப்பிட முடியும்? நம்பி தான் சாப்பிட்ணும். ரயில் ஒழுங்காக போய் சேருங்கிற நம்பிக்கை இருக்கிறதுனால தான் அதில் ஏறி உட்காடுறோம். லெட்டர் ஒழுங்காக போய் சேருங்கிற நம்பிக்கை இருக்கிறதுனால தான் பெட்டியில் போடுறோம். சரி, நம்ம கதையெல்லாம் நம்மளோட இருக்கட்டும். மனித நம்பிக்கை எந்த அளவுக்கு உறுதியாகவும் அறிவுபூர்வமாகவும் இருக்கணுங்கிறதுக்கு அலெக்சாண்டர் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை உதாரணமாக சொல்லலாம். இந்த உலகத்தையே ஜெயிக்கணும்னு புறப்பட்டார் அலெக்சாண்டர். ஒரு கட்டத்தில் அவர் சிட்னஸ் நதி கரைக்கு சேர்ந்தார். அந்த சமயத்தில் அவருக்கு கடுமையான நோய் வந்துட்டுது. அவர் கூடவே வந்திருந்த கிரேக்க வைத்தியர்கள் என்னென்னமோ முயற்சியெல்லாம் பண்ணி பார்த்தாங்க. இருந்தாலும் அலெக்சாண்டருக்கு வந்திருக்கிறது என்ன நோய்ங்கிறத அவங்களால கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா அந்த பகுதியில் உள்ளவங்களுக்கு மட்டுமே அதிகமாக வரக்கூடிய ஒரு வினோதமான நோயாக இருந்தது அது. ஆனால் அவர் இருக்கிற இடம் எதிரியோட இடம், பாரசீக மன்னனோட ஆளுகைக்கு உட்பட்ட இடம். என்ன பண்ணுறது அப்படின்னு எல்லாரும் யோசனை பண்ணாங்க. பாரசீக மன்னனோட அரண்மனையில் இருக்கிற வைத்தியர் வந்தால் இந்த நோயை குணப்படுத்தி விடுவார் அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் எதிரியோட நாட்டில் இருக்கிற வைத்தியரை கூப்பிட்டு எப்படி நம்பி வைத்தியம் பார்க்க சொல்கிறது அப்படின்னு சொல்லி எல்லோரும் தயங்கினாங்க. ஆனால் அலெக்சாண்டர் தயங்கலை. பரவாயில்ல, அழைச்சிட்டு வாங்கன்னு விட்டார். உடனே அவரை போய் அழைச்சிட்டு வந்துட்டாங்க. அவர் வந்தார். அலெக்சாண்டர் உடம்பை பரிசோதனை பண்ணி பார்த்தார். சரி, இதை குணப்படுத்தி விடலாம், பயப்பட வேண்டியதில்லை. ஆனால் இதுக்கு ஒரு மூலிகை ரசம் தயார் பண்ணி கொடுக்கணும். நான் போய் அதை தயார் பண்ணிவிட்டு 2 நாளில் திரும்பி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு போனார் அந்த வைத்தியர். அதே மாதிரி 2 நாளில் திரும்பி வந்தார் மூலிகை ரசத்தோட. இதுக்கு இடையில் அலெக்சாண்டரோட தளபதிகளில் ஒருத்தர் ரகசியமாக ஒரு எச்சரிக்கை கடிதம் கொடுத்து அனுப்பியிருக்கிறான். அதை வாங்கி என்ன விஷயம்னு பார்த்தார். இப்போ உங்ககிட்ட வந்திருக்கிற எதிரி நாட்டு வைத்தியரை நம்பாதீங்கோ, அவன் கொண்டுகிட்டு வந்திருக்கிற மூலிகை ரசத்தில் விஷம் கலந்துருக்குது அப்படின்னு அதில் எழுதியிருக்கு. அதை பார்த்தார் அலெக்சாண்டர். இருந்தாலும் கொஞ்சம் கூட அலட்டிக்கலை. வைத்தியர் கொடுத்த மருந்தை வாங்கி கடகடன்னு குடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கடிதத்தில் இருந்த விஷயத்தை அந்த வைத்தியர்கிட்ட சொன்னார். வைத்தியர் தகைச்சு போயிட்டார்.
தன் மேலே அலெக்சாண்டர் வச்சிருக்கிற நம்பிக்கையை பார்த்து அவருக்கு ரொம்ப வியப்பு. வைத்தியர் வந்து உண்மையிலேயே நல்ல மருந்து தான் கொண்டுகிட்டு வந்து கொடுத்துருக்கிறார், அதில் விஷம்லாம் எதுவும் கலக்கலை. அதுக்கப்புறம் அலெக்சாண்டர் அந்த வைத்தியரை பார்த்து சொன்னாராம், நம்பிக்கைங்கிற அச்சாணியை ஆதாரமாக வச்சுக்கிட்டு தான் இந்த உலகம் சுற்றிக்கிட்டு இருக்குது. எனக்கு எதிரியாக இருந்தாலும் பாரசீக மன்னர் வந்து ரொம்ப பெரியவர். அப்பேற்பட்ட மன்னருடைய அரண்மனை வைத்தியர் தொழில் நேர்மை இல்லாதவராக இருக்க மாட்டார். அப்படி இருந்தால் அவரை வந்து அரண்மனை வைத்தியராக வச்சிருக்கவே மாட்டாங்க அப்படின்னு நம்பினேன். என்னுடைய நம்பிக்கை வீண் போகலை அப்படின்னாராம். இதுதான் மானுட நம்பிக்கைங்கிறது. இந்த காலத்துலேயும் இது மாதிரி இந்த மானுட நம்பிக்கையை ரொம்பவும் சாமர்த்தியமாக கையாளுகிற கெட்டிக்காரங்க சில பேர் இருக்கிறாங்க. இந்த காலத்து குரு, அவருக்கு ஒரு சிஷ்யன். குரு முன்னாடி அந்த சிஷ்யன் ரொம்ப பணிவாக நின்று, குருவே உங்கள் கையால் விஷத்தை கொடுத்தாலும் அதை வாங்கி மடமடன்னு குடிச்சிருவேன் அப்படின்னா. உன்னுடைய குரு பக்தியை மெச்சினேன் அப்படின்னார் குரு. அதுக்கு அந்த சிஷ்யன், அப்படி இல்லை குருவே, உங்ககிட்ட சிஷ்யனாக இருக்கிறத விட உங்கள் கையால் விஷத்தை வாங்கி குடிச்சு விடுறது ரொம்ப நல்லது, அதனால தான் அப்படி சொன்னேன் அப்படின்னா. இன்னைக்கு எனக்கு ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க, என்னன்னு கேட்டீங்கன்னா வாழ்க்கை வாழ்வதற்கே. நாம எல்லாரும் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கிறோம், வாழாம யாரும் இல்லை, எல்லாரும் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அப்புறம் என்ன வாழ்வதற்கே அப்படின்னு கேட்டா வேற ஒண்ணும் இல்லை. நாம யாராவது பார்க்கிறோம், நம்ம நண்பர்களை ஒருத்தரை பார்க்கிறோம், கேட்கிறோம், ஐயா எப்படி இருக்கீங்கன்னு. ஏதோ இருக்கேன். ஆனா இன்னொருத்தர் என் நண்பர் சொன்னார், உங்க புண்ணியத்துல இருக்கிறேன் பாரு. அது இரவு வாங்கி, என் புண்ணியத்தை அவர் இரவு வாங்கி அவர் சொல்லுமா. நான் சொன்னேன், என்கிட்டயே அது ஸ்டாக்ல இல்லையா, புண்ணியம் என்கிட்ட பாவம் தான் இருக்கு, வேணா அதுல ஒரு பங்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி வாழும்பொழுது நிறைவு இல்லாதவங்க மாதிரி காட்டுறாங்க. ஏதோ வாழ்க்கையில சந்தோஷம் இல்லாதது போலவும் கஷ்டப்படுறது மாதிரியும் அப்படிலாம் நினைச்சு காட்டக்கூடியவங்க ரொம்ப பேர் இருக்கிறாங்க. ஆனா திருவள்ளுவர் சொல்றார், வாழ்க்கை வாழ்றதுக்கு தான்யா, தினம் தினம் கஷ்டப்படுறதுக்கு இல்ல. ஏன் கஷ்டமா தானே இருக்கு அப்படின்னா, கஷ்டப்பட்டா தானே சௌரியத்தை அடையலாம். இப்போ ஒரு பெரிய பூந்தோட்டம் நமக்கு வேணும், பூக்கள் பூத்து குலுங்கிறத நாம பார்க்கணும். என்ன செய்யணும்? தோட்டத்தை உருவாக்கணும், கொத்தணும், விதை போடணும், தண்ணி ஊற்றணும். இந்த மாதிரி எல்லாம் செஞ்சா பூத்து குலுங்கிறத நம்ம பார்க்கலாம். அந்த கொத்துற போதும் தண்ணி ஊத்துற போதும் ஐயோ நான் கஷ்டப்படுறேன்னு சொல்லக்கூடாது. எதுக்கு கஷ்டப்படுறோம்? நல்லா இருக்கிறதுக்காக கஷ்டப்படுறோம், பார்த்து ரசிக்கிறதுக்காக கஷ்டப்படுறோம். அந்த எண்ணம் நமக்கு வந்துடுதுன்னா நாம படுற கஷ்டம் ஒரு கஷ்டமா தெரியாது. நீ எதுக்குடா இருக்கிற அப்படின்னு கேட்டாக்கா, இன்னதுக்கு இருக்கிறேன்னு சொல்ல நமக்கு தெரியணும். இப்ப எங்க போறீங்கன்னு கேட்டா எங்கேயோ போறேங்கிறான். எங்கேயோ போறேன், இங்க போறேன், இத்தனை மணிக்கு வருவேன்னு சொல்றேன். நான் ஒரு நண்பர் வீட்டுல போய் அவரை சாப்பிட கூப்பிட்டு வரலாம் வீட்டுக்கு விருந்துக்கு இன்னைக்கு அப்படின்னு நினைச்சிட்டு போனேன். அவர் இல்லை, அந்த அம்மா இருந்துச்சு, அவர் மனைவி. அவங்ககிட்ட எங்க அவன் அப்படின்னு கேட்டேன். அது எங்க போச்சோ அப்படின்னு. அது இது என்ன ஆடா மாடா என்ன, அது எங்க போச்சோ அப்படின்னு. சரி எப்ப வருவாரு அப்படின்னு. அது எப்ப வேணாலும் வரும். சரி விருந்து கூப்பிடலான்னு நினைக்கிறேன், அவர் என்ன பிரியமா சாப்பிடுவார், அது எதை போட்டாலும் திங்கும். இதான் அவன் வாழ்க்கையை சரியா வாழலைங்கிறதுக்கு அடையாளம். இப்ப நான் வீட்டில் இருக்கேன், என் மனைவியும் நானும் தான். நாங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் இல்லாம இன்னொருத்தர் இல்லை, அந்த மாதிரி இருக்கிறோம். அப்ப நான் வெளியில போறேன்னா நான் எங்க போயிருக்கேங்கிறது என் மனைவிக்கு தெரிஞ்சிருக்கணுமா வேண்டாமா? சொல்லிட்டு தானங்க போகணும். சொல்லிட்டு போயிருந்தா அந்த பொண்ணு எனக்கு அப்படி சொல்லுமா? அது எங்க போச்சோ, எப்ப வேணாலும் வரும் அப்படின்னு சொன்னா அவன் அதை சொல்லாமலே போயிருக்கான்னு அர்த்தம்.
நான் அவனை கேட்டான், ஏன்டா சொல்லாம போற வீட்டுல உன் மனைவி இப்படி சொல்றாங்களேன்னா, சொல்லிட்டு போற மாதிரி இருந்தா சொல்ல மாட்டேனாங்கிறான். அப்ப அவன் சொல்லிட்டு போற மாதிரி இல்லாத இடத்துக்கு போறான். அப்ப நான் அவன்கிட்ட சொன்னேன், அது வீட்டுக்கு வெளியில போறேன்னா எங்க போனாலும் இந்த இடத்துக்கு போறேன், இத்தனை மணிக்கு வருவேன்னு சொல்லணும்டா அப்படின்னு. அது உன் வீட்டுக்கார அம்மாவை கேட்குறேன், என்ன பிரியமா சாப்பிடுவாருன்னு கேட்குறேன். அது எதை போட்டாலும் திங்கவங்க சொல்லுது ஐயா, என்ன அப்படியா திம்பேனி அப்படின்னு. அவன் என்னத்தை ஏதோ சாப்பிட்றோம். இதெல்லாம் எதை காட்டுதுன்னு நினைக்கிறீங்க நீங்க? அவன் வாழ்க்கையில உற்சாகமா வாழலன்னு தானே அர்த்தம் இல்லையா? ஏதோ வாழ்ந்துகிட்டு இருக்கானே தவிர வாழ்க்கையை வாழணுங்கிற உற்சாகத்தோட ஊக்கத்தோட நல்லா வாழ்றோங்கிற எண்ணத்தோட அவன் வாழல. திருவள்ளுவர் அதுதான் சொல்றாரு, வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். வாழ வேண்டிய முறைப்படி வாழ்றவன். வாழ வேண்டிய முறைப்படினா யாரு வாழ வேண்டிய முறைப்படி வாழ்றவன் யார்? எனக்கு வாத்தியாரா இருந்தவரே கோபாலகிருஷ்ண ஐயர்னு ஒருத்தர். அவரு சயின்ஸ் வாத்தியார், 9வது 10வது. அவரு சயின்ஸ் வாத்தியார் தானே தவிர சயின்ஸை தவிர பாக்கியெல்லாம் நடத்துவார். சயின்ஸ் நடத்த மாட்டார்னு இல்லை, சயின்ஸையும் நடத்துவாரு. பாக்கி என்ன செய்வார், நம்ம வாழ்க்கைக்கு தேவையான பல விஷயங்களை சொல்லுவார். இப்ப அவர் சொன்ன ஒரு செய்தி சொல்றேன் பாருங்க. ஒரு நாள் சொன்னாரு, டே இதை ஞாபகம் வச்சுக்கடா எல்லாரும் அப்படின்னாரு. சொல்லுங்க சார். 3 செய்தி சொல்றேன். இன்னைக்கு நான் கிளாஸ் எடுத்ததுக்கு ஒரு 3 செய்தி சொல்றேன், கேட்டுக்க. சொல்லுங்க சார். அம்மாவுக்கு செலவுக்கு பணம் கொடுக்காத. எப்படி பாருங்க, முதல் செய்தி அம்மாவுக்கு செலவுக்கு பணம் கொடுக்காத. 2வது செய்தி நட்ட வயலுக்கு வேலி போடாத. நட்ட வயலுக்கு வேலி போடாத. 3வது தெரிஞ்ச கேள்விக்கு பதில் எழுதாதேன்னு. என்னடா இது, உருப்படாம போறதுக்கு உள்ள வழியா சொல்றது மாதிரி இருக்கே அப்படின்ட்டு நாங்க ஒரு 4 பேர் கேட்டோம். என்ன சார் இதெல்லாம் வீணா போறதுக்கு உள்ளடா, நல்லா இருக்கிறதுக்கு தான் சொல்றேன். என்ன, நட்ட வயலுக்கு வேலி போடாதேன்னு சொன்னேன். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? வேலியை போட்டுட்டு அப்புறம் நடுன்னு அர்த்தம். நீ நட்டுட்டு அப்புறம் வேலி போடலான்னு நினைச்சீன்னா அதுக்குள்ள ஆடு மாடு மேய்ஞ்சிட்டு போயிடும். நட்ட வயலுக்கு வேலி போடாத, வேலி போட்டுட்டு நடு. இதான் முதல் செய்தி. 2வது அம்மாவுக்கு செலவுக்கு பணம் கொடுக்காதேன்னு. இத பெத்த தாய்க்கு பணம் கொடுக்காதேன்னு சொல்றீங்களா? இதுல இல்லடா, நீ வேலை பார்ப்ப, வேலைக்கு போவ, படிச்சு முடிச்சுட்டு பாஸ் பண்ணிட்டு வேலைக்கு போவ. அப்படி போற போது சம்பாதிப்பதை நீ கையில வச்சுக்கிட்டு அம்மாவுக்கு அடை எனக்கு இன்னைக்கு ஊருக்கு போகணும் ஒரு 10 ரூபா கொடுன்னு உங்ககிட்ட கேட்கிற மாதிரி வச்சுக்காத. அப்ப என்ன செய்யறது அப்படின்னா, பணத்தை சம்பளம் வாங்கணும்னு அம்மா கிட்ட கொடுத்துடு, உனக்கு வேண்டியது அவங்ககிட்ட கேட்டு வாங்க. அப்படி நீ கேட்டு வாங்கினீன்னா அந்த அம்மா மனசு எவ்வளவு சந்தோஷப்படும்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு. நான் அவங்க என்கிட்ட கேட்டு வாங்குறத விட அவங்க கிட்ட கொடுத்துட்டு நான் கேட்டு வாங்கணும். அம்மா ஊருக்கு போறேன் ஒரு 10 ரூபா கொடு அப்படின்னு. 3வது தெரிஞ்ச கேள்விக்கு பதில் எழுதாதேன்னு சொன்னீங்களே, ஏன்னு அது சொன்னார் அவரு. அப்படி கொஸ்டின் பேப்பரை எடுத்தா ஏதேனும் 5 வினாக்களுக்கு விடைகளின்னு இருக்கும் இல்ல, ஏதாவது 5 வினாக்கள், அதுல 8 கேள்வி இருக்கும். 8ல ஒரு 5 தேர்ந்தெடுத்து நம்ம எழுதணும். இப்ப அவன் என்ன செய்வான்னா எடுத்து வச்சுக்கிட்டு தேடுவான், இதுல எங்க இருக்கு தெரிஞ்ச கேள்வி அப்படின்னு. இதா தெரியாது, இது வாத்தியார் தான் தெரியும், நமக்கு தெரியாது அப்படின்னு ஒண்ணு விட்டுட்டே வருவான். அப்படி தேடுறவனா இருக்கக்கூடாது. என்ன செய்யணும் தெரியுமா? உடனே வரிசையா எழுதுற மாதிரி இருக்கணும்.
தெரிஞ்ச கேள்வியை தேடுறவனா இருக்கப்படாது. எல்லா கேள்வியும் உனக்கு தெரிஞ்சிருக்கணும். வரிசையா கிட்டக்கிட்டு எழுதிட்டு போற மாதிரி. எப்ப நீ தேடுறியோ அப்ப நீ சரியா படிக்கலன்னு அர்த்தம். தெளிவா இருந்தீன்னா எல்லா கேள்விக்கும் உனக்கு விடை தெரியும், நீ எழுதுவே அப்படின்னு அவர் சொன்னார். எவ்வளவு சரியான விளக்கம் இல்லையா? இந்த 3 விளக்கங்களும் என் வாழ்க்கையில அன்னைக்கு அவர் சொல்லி கொடுத்தது. இன்னைக்கு வரைக்கும் என் வாழ்க்கையில அது நினைவுல இருக்கு. இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வாழ்க்கையில எப்படி வாழணுங்கிறத நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு விஷயம். எப்படி வாழணும்? இந்த மாதிரி வாழணும். இப்படி வாழ்ந்தா அந்த வாழ்க்கை வாழ்வாங்கு வாழுகிற வாழ்க்கை. திருவள்ளுவர் சொல்றாருல்ல, வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன், வாழ வேண்டிய முறைப்படி வாழ்கிறவன். வையத்துள் எப்படி வைப்பானா? தெய்வத்துள் வானத்திலே இருக்கக்கூடிய தெய்வங்களில் ஒன்றாக அவனை மதித்து கொண்டு போய் வைப்பார். நாம அப்படி வாழ்க்கையை நடத்துகிற போது ஏனோ தானோன்னு வாழ்க்கையை வாழாமல் நாம வாழ்ற வாழ்க்கையில ஒரு நெறிமுறை இருக்கு. முதல்ல ஒண்ணு வச்சுக்குவோம். நம்முடைய வீட்டில் முதல்ல நம்ம மனைவி, அந்த மனைவியை நாம எப்படி நடத்துறோங்கிறது தான் வாழ்க்கை வாழ்வதற்கான அடிப்படை. எப்படி நடத்துறோம்? நாங்க எனக்கு கல்யாணம் ஆச்சு. எவ்வளவு நாளைக்கு முந்தி ஆயிருக்கு? இப்ப எனக்கு 87 வயசாச்சு. 60 வருஷத்துக்கு முந்தி கல்யாணம் ஆனது. இப்ப கல்யாணம் ஆன அன்னைக்கு எங்களுக்கு முதல் இரவு. நண்பர்கள் சும்மா இருப்பானா? வந்து கேலி பண்ணுவானுவல்ல, எல்லாம் உட்காந்துக்கிட்டு பேசுறானுவோ, அது இது இது இதுன்னு சொல்றானுவோ. எனக்கு போங்கடா வேலையை பார்த்துக்கிட்டா அப்படின்னா போக மாட்டேங்கிறானுவோ. இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும். அதுல எந்த பயலுக்கும் இன்னும் கல்யாணம் ஆகல. அவன்லாம் எனக்கு யோசனை சொல்றான். கடைசியில ஒருத்தன் சொன்னான், அருமையான யோசனை சொன்னான். என்ன சொன்னான் தெரியுமா? டேய், மனைவி முதல்ல பேச மாட்டாங்கடா, நம்ம தான் முந்தி பேசணும். பேசுற போது நல்ல வார்த்தையா பேசு. உன் குடும்பத்தை பத்தியும் அவங்க குடும்பத்தை பத்தியும் நல்ல எண்ணம் உண்டாகிற மாதிரி நல்ல வார்த்தைகளை பேசி உங்க வாழ்க்கையை தொடங்குங்க. இது நல்லா இருக்குல்ல, நல்ல செய்தி சொல்லியிருக்கானே அப்படின்ட்டு நான் அதுக்கு டயலாக் எல்லாம் தயார் பண்ணிக்கிட்டு போறேன். அதுக்கு அவசியமே இல்லை. என் மனைவியே முதல்ல பேசினாங்க. என்ன பேசினா தெரியுமா? நான் எவ்வளவோ பொம்பளைங்களை பார்த்துருக்கேன், ஆனா உங்க அம்மா மாதிரி ஒரு ராட்சசி உலகத்திலேயே இல்லை. என்ன இன்னைக்கு தான் வந்திருக்கா. எனக்கு நான் 25 வருஷமா எங்க அம்மாவை பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு எங்க அம்மாவை பத்தி அவ சொல்றா, உங்க அம்மா மாதிரி ஒரு ராட்சசி உலகத்திலேயே இல்லை. இப்ப நான் என்னங்க பண்றது? மனசுல ஆத்திரம் கொந்தளிக்குதா இல்லையா? என்னடா இன்னைக்கு தான் வந்திருக்கேன், என்ன எங்க அம்மா யாரு, என்ன அவங்க குணம் என்ன, உனக்கு ஒன்றும் தெரியாது, தெரியாமலே அம்மாவை ராட்சசின்னு நீ சொல்றீங்க. என்ன கோபம் வருது? ஓங்க ஒரு அறை விட்டு வரலாமா அப்படின்னு புத்தி வருது. அப்புறமா பார்த்தா அதுக்காக வந்த வேலையை பார்க்கணுமே தவிர அதை விட்டுட்டு வேற வேலை பார்க்கக்கூடாது அப்படின்னு நான் சொன்னேன். நீ சொல்றது கரெக்ட் தான், நானும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். மறுநாள் காலையில எங்க அம்மா கிட்ட சொன்னேன், உன்னை பத்தி என் பொண்டாட்டி இப்படி சொன்னாம்மா. இதுக்கு எங்க அம்மாவுக்கு ஆத்திரம் வரணுமா இல்லையா? கோபம் வரணுமா இல்லையா? அவ சொன்னது கிடக்கட்டும், நீ என்ன செஞ்சேன்னா நான் அனுசரிச்சு போயிட்டோம்மான்னு. அதான்டா வாழ்க்கை. அதான்டா வாழ்க்கை. உங்க அப்பா கிட்ட நான் சொன்னதை விட அவ ஒன்னும் அதிகமா சொல்லடா. ஓ, தொடர்ந்து வந்துட்டு இருக்குதா இந்த விஷயம்? நான் இது முதல் நாள். அப்புறம் போக போக என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாங்க 4 பேர் அண்ணன் தம்பி. எங்க அம்மாவுக்கு 4 மருமக. இந்த 4 பேர்ல என் மனைவியில தான் அவங்க ரொம்ப அன்பா இருந்தாங்க. ஏதாவது முக்கியமா அவங்க மனசுல உள்ளதை சொல்லணும்னா என் மனைவிட்ட சொல்லுவாங்க.
இது எப்ப ஒரு 10 வருஷம் கழிச்சு நான் பார்க்கிற போது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அன்னைக்கு இப்படி சொன்னாலே இன்னைக்கு இப்படி நடந்துக்கிற 2 பேரும் அவ்வளவு நட்பா இருக்காங்களே அப்படின்னு. இதுக்கு என்ன காரணம்னு யோசிச்சேன். 2 பேர்ட்டையும் இருக்கு. எங்க அம்மாவும் அதை ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கல, என் மனைவியும் அதுக்கு பிறகு புரிஞ்சு, ஓ இவங்க அப்படி இல்லை, நாம மாமியார்னா கெட்டவங்க நினைச்சிட்டு வந்தோம், அப்படி இல்லை அப்படின்னு தெரிஞ்சு நடந்துக்கிறாங்க பாருங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா வாழ்க்கை இனிமையான வாழ்க்கையாகுது. வாழ்க்கை இனிமையான வாழ்க்கையா ஆகணும்னா ஒருத்தர் புரிஞ்சுக்க, முதல்ல புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா அந்த வாழ்க்கை இனிமையான வாழ்க்கையா. என்ன, என் மனைவி புரிஞ்சுக்கணும், என் மனைவியை நான், என் நண்பனை நான் புரிஞ்சுக்கணும். நான் என் நண்பன் என்ன பண்ண, ஒருத்தன் நான் படிக்கிற காலத்துல என் கூட படிச்சவன், இப்ப ஒரு 10 வருஷத்துக்கு முந்தைய அவனை பார்த்தேன். வரதராஜா மாதிரி இருக்கானேன்னு எனக்கு ஒரு நினைப்பு வந்தது. அவனா மாறி இருக்கான், அவன் தானா, அவன் மாதிரியும் இருக்கு, இல்லை மாதிரி இருக்கு, என்னடா பண்றதுன்னு நான் எவனையாவது போய் கூப்பிட்டு அவன் நான் இல்லடா அப்படின்னா என்ன பண்றதுன்னுட்டு வரதராஜான்னு இருந்தா திரும்பி பார்ப்பான்ல, அடே செம்மோடி என்னடா ஜவரிமா இருக்கியாடான்ட்டு வந்தான். அவன் படிக்கிற காலத்துல அவ்வளவு நல்லவன் இல்லைங்கிறது எனக்கு தெரியும். ஆனா இவ்வளவு நாள் ஆயிருக்கு, 40-50 வருஷம் ஆயிருக்கு, மாறி இருப்பான்னு நினைச்சு, வாடா எப்படி இருக்க சௌரி மாதிரி என்ன, வா நம்ம வீட்டில் போய் காப்பி குடிச்சிட்டு போகலான்னு அழைச்சிட்டு போனேன். வந்தாங்க, என் மனைவி காப்பி கொண்டாந்து கொடுத்தாங்க. குடிச்சான், குடிச்சிட்டு கேட்டான் இது யாருன்னு கேட்டான். என் மனைவிடா அப்படின்னு. அப்ப அன்னைக்கு தஞ்சாவூர்ல பார்த்தோமே அது யாருன்னா அவன் போயிட்டான். ஒரு மாசம் ஆச்சு இத விலைக்கு. அப்ப அவன் மாறி இருப்பான்னு நினைச்சு அவன் மாறல, அவன் அப்படியே தான் இருக்கிறான். நான் தான் தப்பா நினைச்சுட்டேன். இப்ப 2 பேரும் இருக்கிற பொழுது பாருங்க, ஒருத்தர் புரிஞ்சுக்கிறது எப்படி இருக்கு. நல்ல விதமா புரிஞ்சுக்கிட்டு நல்ல விதமா வாழ்க்கையை வாழுகிற பொழுது அந்த வாழ்க்கை இனிமையா இருக்கு. அவனே வந்திருந்தான், அவ்வளவு நாளாச்சு, நல்லா இருந்து சௌரியமா பேசிட்டு மகிழ்ச்சியா போனானா அந்த நட்பு நீடிச்சிருக்கும் இல்லையா. இப்ப இனி இவனை கூப்பிடப்படாதுங்கிற முடிவுக்கு நான் வந்துருவேன்ல இல்லையா. நாம சில வீட்டுக்கு போறோங்க, நம்ம நண்பர்கள் விருந்தினர்கள். நான் எங்க நாகூர் தான் நான் பிறந்த ஊரு. அங்க போவேன், எங்க அண்ணன் இருக்காரு, எங்க தம்பி 2 பேர் இருக்கிறான், எல்லாரும் இருக்கிறான். அவங்க வீடெல்லாம் அங்கேயே தான் இருக்கு. நான் தான் திருவாரூருக்கு வந்துட்டு திருவாரூர்ல இருந்து போவேன். அவங்க வீட்டுக்கெல்லாம் போகப்படாதுன்னு என் நண்பர் ஒருத்தர் இருக்கிறார், அவர் வீட்டுக்கு போவேன். ஏன்னா நம்ம நண்பர்கிட்ட வீட்டுக்கு போகணும் அப்படின்ட்டு மத்தியானம் நேரம் ஆயிட்டு 1 மணி 1:30 மணி ஆயிட்டு, சரி போவோம் அவர் வீட்டிலேயே சாப்பிடலான்னு நினச்சிக்கிட்டு போறேன். அவர் என்ன பண்ணார், வாயா என்ன சாப்பாட்டு நேரத்தில் வந்திருக்க, ஆனா நீ தான் நம்ம வீட்டுல எல்லாம் சாப்பிட மாட்டியேன்னாரு. நான் சாப்பிடலான்னு தான் போறேன், நீ தான் நம்ம வீட்டுல எல்லாம் சாப்பிட மாட்டியேன்னாரு. நான் பார்த்தேன், இனி அண்ணன் வீட்டுக்கெல்லாம் போக முடியாது, இவன் வீட்டுலாம் தின்ன ஆகணும். இவனோ இப்படி சொல்றான், சரி என்னடா பண்ணலான்னு பார்த்தேன். நான் சாப்பிட மாட்டேன்னு சொன்னாலும் நீ விட்டுறவா போறேன்னு. அப்புறம் அவன் சொன்னான், அப்படியே சாப்பிட்டாங்க பிள்ளைங்க கையில் 10 ரூபா 20 ரூபா கொடுக்காமலா போவேன்னா. அவனுக்கு 5 பிள்ளைங்க, இதுக்கு ஹோட்டல்லே சாப்பிட்டு போகலாம். இப்போ நாம ஒரு இடத்துக்கு போறோம், வந்தவன விருந்தோம்பல்ங்கிறது எவ்வளவு முக்கியமானது இல்லை. விருந்தோம்பல் என்கிற பண்பு ரொம்ப உயர்ந்தது. நாம அதை சரியா செய்யறோம், இருக்கிறத பகிர்ந்துக்கலாம். தண்ணி ஊத்தி சோறு இருக்கா எடுத்துக்க, 2 பேரும் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்றது இயல்பினால் இயல்பாழ்வான்னு திருவள்ளுவர் சொல்றாரு. இயல்போட வாழணும்ப்பா. நீ எந்த இயல்பு, நான் உடனே போனோன்னா 4 கறி 5 கறி வைக்க, அதெல்லாம் வேண்டியதில்லை. இருக்கிறத நம்ம 2 பேரும் பகிர்ந்து சாப்பிடலாம். இப்போ வாழ்க்கை வாழ்வதற்கேன்னு சொல்லி சொன்னா எப்படி வாழ்வது, எப்படி வாழ்வது? கணவன் மனைவி 2 பேரும் வாழ்கிற வாழ்க்கையில எப்படி விட்டு கொடுத்து வாழ்வது அப்படின்னு சொல்ற. இப்போ இந்த பாருங்க, நான் சில சமயத்துல வேண்டாத காரியம்லாம் செய்வேன், முட்டாள்தனமா இருக்கும். மனைவி கிட்ட என்ன சொல்லலாமோ அதான் சொல்லலாம். நான் சொல்றேன், ஒரு நாள் சும்மா வம்பு வளர்க்கறது தான்,
உனக்கு காய்கறி வாங்க தெரியலன்னு. காய்கறி வாங்க ஏங்க அப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டேன். நான் முத்த கத்திரிக்காய் சொத்த கத்திரிக்காயெல்லாம் வாங்குறேன், அவன் உன்கிட்ட காசு கூட வாங்கிட்டு போயிடுறான், ஏமாந்து போற, உனக்கு காய்கறி கூட வாங்க தெரியலையே என்ன. என் மனைவி ஒரு அறிவாளி, அவங்க சொன்னாங்க, சரிதாங்க நீங்க சொல்றது, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே, நீங்க போய் வாங்கிட்டு வந்து காமிங்க எப்படி வாங்கணும்னு, அதே மாதிரி நான் வாங்குறேன், இது நல்லா தானே. சரி வான்னு கடத்தருக்கு போய் காய்கறி வாங்கலான்னு போனா முதல்ல என்கிட்ட படிச்ச பையன் காய்கறி கடை வச்சிருக்கிறான். நான் நீ அதையாவது வச்சுக்கிடாப்பான்னு நினச்சிக்கிட்டு போனேன். அவன் அங்க ஏன் வரமாட்டீங்க வந்திருக்கீங்க அப்படின்னா, சொல்லுடா அண்ணன் உட்காருங்க ஐயா, என்ன வேணும் சொல்லுங்க. நான் எழுதிட்டு போயிருந்தேன், கொடுத்தேன். தேங்காய் 2ன்னு, முதல்ல தேங்காய் 2. அவன் என்ன செய்யறான் சார், தேங்காயை எடுக்கிறான், இப்படி ஆட்டுறான், அப்புறம் இப்படி முட்டுறான், முத்தா காயா இருக்கான்னு பார்க்கறானா என்னமோ நான் நினைச்சேன், அப்படி முட்டுறான், தூக்கி போட்டுறான். அவனுக்கு பிடிக்கல, ஐயாவுக்கு இதை கொடுக்கக்கூடாது. 100 காய் எடுத்தான் சார், தட்டினான் போட்டான், ஆட்டுறான் தட்டுறான் போட்டுறான், ஆட்டுறான் தட்டுறான் போட்டுறான், அதுல 2 எடுத்தான். அப்பா, நம்மகிட்ட படிச்ச மாணவன் நம்மளை மறக்கவே இல்லை பாரு, எவ்வளவு தேர்ந்தெடுத்து கொடுக்குறான். ஏதோ 2 காயை கொடுத்தோன்னு இல்லை, செலக்ட் பண்ணி கொடுக்குறான் பாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு மகிழ்ச்சியா இருந்தேன். எடுத்து கொடுத்தான், கத்திரிக்காய் இது என்னென்னமோ எல்லாம் போட்டு கொடுத்தான். வீட்டில் கொண்டு வந்து கொடுத்தேன். முதல்ல சட்னி அரைக்கிறதுக்கு என் மனைவி ஒரு தேங்காய் எடுத்து உடைச்சி அந்த மூடி 2ஐயும் எடுத்துக்கிட்டு அப்படி வந்தாங்க என்கிட்ட. இது வரைக்கும் நீங்கள் வாங்கிட்டு வந்த தேங்காய் நான் சட்னி அரைக்க தானே வாங்கிட்டு வர சொன்னேன், வழிச்சு சாப்பிடலாம் போல இருக்கு. இளநியில நல்ல இளநியா இருக்கு. இளநீ வாங்கினா கூட இவ்வளவு பக்குவமா இருக்காது, நீங்க வாங்கினது ரொம்ப பக்குவமான இளநியா இருக்கு. நான் தேங்காய் தானேங்க உங்களை வாங்கிட்டு வர சொன்னேன். சே, இந்த பையன் நம்மளை ஏமாத்திட்டானேன்னு வருத்தமா உட்கார்ந்துருந்தாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து என் மனைவி சொல்றாங்க, வருத்தப்படாதீங்க, ஏமாந்துட்டேமேன்னு வருத்தப்படாதீங்க, தேங்காயை இலசா வாங்கினாலும் கத்திரிக்காய் வெண்டைக்காயெல்லாம் நல்ல முத்தலா தான் வாங்கியிருக்கீங்க. என்ன அர்த்தம், உனக்கு தேங்காய் வாங்கவும் தெரியல, கத்திரிக்காய் வெண்டைக்காய் வாங்கவும் தெரியல, நீ வந்து என்ன குறை சொல்ற, எனக்கு தெரியலேன்னு சொல்ற அப்படிங்கிற கேள்விய ஒரு சின்ன வாக்கியத்துல சொல்றாங்க. இதாங்க வாழ்க்கையில என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க அப்படி பேசுற போது நம்ம கோபிச்சுக்காம அவங்க சொல்றத ரசிக்க கத்துக்கிட்டோம்னு வைங்க. மனைவி சொல்றத ரசிச்சு, சார் நீங்க எல்லாம் நினைச்சீங்கன்னா கோவப்படுவீங்க. ஒரு நாள் அதிகாலையில நான் வெளியூர் புறப்படுறேன், 4 மணிக்கெல்லாம் போகணும், பஸ்ஸை பிடிச்சி நான் எங்கேயோ போகணும். எங்க வீட்டில் நான் என் மனைவிக்கு வேலை கொடுக்க மாட்டேன், நானே எல்லா வேலையும் பார்த்துக்குவேன். எடுத்து வைக்கிற துணிமணி எடுத்து வைக்கிறது கொள்றது எல்லாம், வெந்நீர் போடுறதுலேருந்து எல்லாம் நான் போட்டு குளிச்சுட்டு போகும்போது மனைவியை எழுப்பி விட்டு கதவு தாப்பு போட்டுக்கன்னு சொல்லிட்டு போறேன். இதான் போற வழியிலேயே காப்பி குடிச்சிட்டு போயிடுவேன். ஒரு நாள் புறப்படுறேங்க, மணி 4 மணி. என் மனைவி எப்படி எழுந்து வந்தாங்க என்னன்னு தெரியாது, காப்பி ஆத்துறாங்க. எனக்கு இது நடக்காதே, என்னடா இன்னைக்கு இப்படி ஆச்சரியமா நடக்குது அப்படின்னுட்டு நான் கேட்டேன், என்ன இது காப்பி போடுற? ஆமாங்க, நேத்தி அடுத்த வீட்டுக்காரர்கிட்ட பேசிட்டு இருக்கிறது சொன்னீங்களே விடிய காலம் புறப்பட்டு போகணும்னு, குளிர் காலமா இருக்கே, கொஞ்சம் சூடா காப்பி போட்டு கொடுத்தா சௌகரியமா இருக்கும்னு நேத்தி பாலில் கொஞ்சம் எடுத்து வச்சிருந்தேன், அதுல காப்பி போட்டு கொடுத்தேன். நான் சரி இன்னும் ஆத்துறேன். எங்க வீட்டுல ஒரு நாய் வளர்த்துட்டு, அந்த நாய் எப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் எது சாப்பிட்டாலும் அதுக்கு பொறுக்காது, வாழ் 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 வாழ்ந்து கத்தும். நான் காப்பி குடிக்கிறத பார்த்த உடனே கத்துது, லொல்லு 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 கத்துது. நான் என் மனைவிட்ட கேட்டேன், நாய் கத்துது, இந்த பால் மிச்சம் வச்சிருக்கியே அதை எடுத்து வேணா இந்த நாய்க்கு கொஞ்சம் ஊத்துட்டுமான்னு கேட்டேன். உள்ளாரேந்து என் மனைவி சொன்னாங்க, ஊத்தி விடாதீங்க, நாய்க்கெல்லாம் பழைய பால் கொடுத்தா வயிற்றுக்கு ஆகாதுன்னா. நான் கேட்டேன், என்ன நாய்க்கு கூட ஆகாததையா எனக்கு கொடுத்த? என்ன நாய் வேற நீங்க வேற?
நாய் வேற நீங்க வேற. அதுக்கு சிலது ஆகும் சிலது ஆகாது, உங்களுக்கு சிலது ஆகும். இதையும் அதை எதுக்கு கம்பேர் பண்ணணும்? வேண்டாம், விட்டுடுங்க. இப்ப இதை கேட்ட கோபப்படுறதுனாலும் கோபப்படலாம், அதையே நல்லா பேசுறியன்னு நினைச்சு மகிழ்ச்சி அடைகிறதுனாலும் அடையலாம். இது ரெண்டும் நம்ம கையில இருக்கு இல்லையா? நீ என்ன நீ அப்படியா சொன்னேன் கோவப்படலாம். இந்த பாருங்க, காலையில் புறப்புறோம், வெளியில புறப்புறோம், நல்லா யோசனை பண்ணி பாருங்க. தேங்காய் எண்ணெய் தடவி தலை சீவணும், தேடி பார்க்குறோம் காணும். தேடி பார்க்குறோம் தேங்காய் எண்ணெய் காணும். இங்கே வச்சுருந்த தேங்காய் எண்ணெய் கத்துவோம். நம்ம ஆஃபீஸுக்கு போகிற அவசரத்தில் இங்கே வச்சுருந்த தேங்காய் எண்ணெயை காணணும். அங்கே தான் இருக்கவங்க என்னாங்க தெரியலையா அவங்களுக்குன்ட்டு அவங்க நமக்காக தான் சமைச்சிட்டு இருக்காங்க, கத்துறாங்க. கிடுக்குன்னு வேகமா போய் ஏதாவது சொல்லலான்ட்டு போனா வழியிலேயே தேங்காய் எண்ணெய் கிண்ணம் இருக்கு, கால் பட்டு ஊத்துரு. கேப்டன் டொப்பேர்னு போய் அது எட்டி போய் ஊத்து. இப்ப என்ன செய்யலான்னு கேளுங்க, நீங்களே நினைச்சு பாருங்க. ரெண்டு வகையா நம்முடைய கோபத்தை ரியாக்ட் பண்ணலாம் இல்லையா? ரெண்டு வகையா வெளிப்படுத்தலாம். ஒன்னு, அறிவு இருக்கா பாதையில வச்சிருக்கியேன்னு கேட்கலாம்ல, அது கேட்கலாம். இப்ப உள்ள இருந்து என்ன பதில் வரும்? வழியில தானே இருந்தது, கண்ணு உங்களுக்கு தெரியலையான்னு கேட்டேன். உன் கண்ணு முன்னாடி இருக்கா பின்னாடி இருக்கான்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவது? பார்த்து தானே, அதை போய் இடிச்சு தள்ளி விட்டுருக்கே ஐயா, அறிவு இல்லையான்னு கேட்டா சண்டை தானே வரும். அதையே இப்படி மாத்தி பார்ப்போம். வழியில தேங்காய் எண்ணெய் இருந்தது, நான் தெரியாம தட்டி விட்டேன் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, இல்லைங்க அந்த வழியில வச்சது நான் செஞ்சதுதான் தப்புன்னு அவங்க இல்லை. இது ரெண்டு பேரும் இப்படி பேசிக்கிட்டோம்னா இந்த நானும் வெளியில போய் கவலை இல்லாம இருப்பேன், வீட்டில் இருக்கிற மனைவியும் கவலை இல்லாம இருப்பாங்க. இப்ப நான் திட்டி அவங்க ஒன்று சொல்லி வம்பா போய் நீ சாப்பிட போன நான் போய் பார்த்து போய் நம்ம வேலை செய்கிற இடத்துல போய் உட்கார்ந்தோம்னா இதே நினைப்பா தானே இருக்கும். ஏன்டா இப்படி பேசணும், என்னடா பண்ணிட்டோமே அப்படி இந்த நினைப்பு இருக்கும். அவங்களுக்கு ஐயா அவர் தான் பேசினாருன்னா நம்மளும் ஆத்திரமா பேசிட்டோம், இவங்களுக்கு வருத்தமா இங்கே இருக்கும். அப்படி இல்லாம இப்படி சுகமா இதை கொண்டு போயிட்டோம்னா என்ன ஆகும்னா, நானும் வாங்கய்யா வாங்க, நானும் கவலை இல்லாம அங்க ஆபீஸ்ல வேலை பார்ப்பேன், அவங்களும் வீட்டுல கவலை இல்லாம இருப்பாங்க இல்லையா? அப்ப ஒன்னே ஒண்ணு பார்ப்போம், நாம வாழ்க்கை எப்படி வாழலாம், எப்படி வாழலாம். திருவள்ளுவர் ஒன்று சொல்றாருங்க, அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அதுங்கிறார். இப்ப இதுக்கு என்ன அர்த்தம்? இதுக்கு என்ன அர்த்தம்? வாழ்க்கை நடத்துறதுக்கு ஒரு முதல் போடணும். இப்போ ஒரு வியாபாரம்னு வச்சுக்குவோம், வியாபாரத்துக்கு ஒரு முதல் போடணும்ல, கேபிட்டல் ஒன்று போடணும். எவ்வளவு ரூபா பணம் போட்டு ஆரம்பிக்கிறீங்க? 2 லட்சம் போட்டிருக்கேன், 5 லட்சம், ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. இப்ப குடும்பம் நடத்துறதுக்கு என்ன முதல் போடணும்? திருவள்ளுவர் சொல்றார், அன்பை முதலா போடுங்கிற. அன்பை வச்சுக்கோ. ஏன் அன்பு என்னத்துக்கு? என்ன ஒண்ணும் இல்ல, அன்பு இருந்தா குற்றம் தெரியாதுடா. அன்பு இருந்ததுன்னா இன்னொருத்தர் செய்யறதுல குற்றம் காணுகிற மனசு வராது, அதுல என்ன நல்லது இருக்குன்னு பாக்குற புத்தி வரும். நாம ஒரு பழமொழி ஊர்ல சொல்றோமா இல்லையா? வேண்டாத பொண்டாட்டி கைப்பட்டா குத்தம் கால்பட்டா குத்தம் அப்படின்னு சொல்றோம்ல. இப்படியே மாத்தி பாருங்க. அப்ப வேண்டிய பொண்டாட்டியா இருந்தா கால்பட்டா குத்தம் இல்லைன்னு அர்த்தம். கால் படுறது முக்கியம் இல்ல, நம்ம அவங்ககிட்ட அன்பு இருக்கா இல்லையாங்கிறது தான் முக்கியம். அன்பு இருந்ததுன்னா அவங்க செஞ்ச செயல் குத்தமா தெரியும், அன்பு இல்லைன்னா அதுவே நல்லதா தெரியும். மகிழ்ச்சியா எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போறதுக்கு ஒரு பழகிட்டோம்னு சொல்லி சொன்னா எல்லாமே இன்பமயமா இருக்கும். சரி, அன்பை போட்டு வியாபாரத்தை தொடங்கியாச்சு, அன்பை போட்டு மனைவி கிட்ட அன்பா இருக்கும், மனைவி நம்ம கிட்ட அன்பா இருக்காங்க, 2 பேரும் அன்பா இருக்காங்க. ஒரு பாட்டு இருக்கு, ஒரு குறுந்தொகைன்னு ஒரு செய்யுள் ஒரு இலக்கியம் இருக்கு, அதுல ஒரு பாட்டு இருக்குது. ஒருத்தன்
காதலிக்கிற போது என்ன பண்றான், மனைவியோட காதலியோட பேசிட்டு இருக்கிறான். அப்ப அவ என்ன பண்றா, ஒரு வெத்தலை பாக்கு கொடுக்குறான், இது மாதிரி அதுக்குள்ளார வேப்பங்கொட்டையை வச்சு கொடுத்துடுறான். வேப்பங்கொட்டை தானே இருக்கு, அதை வாங்கி தின்னுட்டு அவன் சொல்றான், சே என்ன இனிமையா இருக்குங்கிறான். வேப்பங்கொட்டை இனிமையாவா இருக்கும்? வேம்பின் பைங்காய் என் தோழி தரினே தேம்பூம் கட்டி என்று, தேன் மாதிரி இருக்கு, அது மாதிரி இருக்கு, இது மாதிரி இருக்கு, இனிமையா என்னென்ன இருக்கோ எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன். எப்போ? காதலிக்கிற போது. இப்போ பாரி பரம்பின் பனிச்சுனை தண்ணீர், பாரியோட பரம்பு மலையில சுனை இருக்கு, அந்த சுனையோட தண்ணி ஜுளீர்னு இருக்கும், சுவையா இருக்கும். அதை எல்லாரும் எடுத்துட்டு போவாங்க, சமைக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்கும் எடுத்துட்டு போவாங்க. சாதாரணமாவே வெயில் காலத்துல போய் அதுல கையை வச்சுக்கினாலே ஜில்லுங்கும். தை மாசத்துல எப்படி இருக்கும்? தை மாசத்துல தரையெல்லாம் குளிருமா. தை மாசத்துல அந்த பரம்பு மலையில இருக்கக்கூடிய இனிய சுனையில இருந்து தண்ணி கொண்டு வந்து அவ கொடுத்தான்னா அதை வாங்கி குடிச்சு பார்த்துட்டு, என்ன இவ்வளவு சூடா இருக்குங்கிற, உப்பு கரிக்குதுங்கிற, பனிச்சுனை தண்ணீர் எப்போவாது உப்பு கரிக்கும் ஐயா? வேப்பங்கா இனிப்பா இருந்த காலம் போய் இனிமையான இந்த தண்ணி உனக்கு கசக்குதுன்னா இதுக்கு என்ன காரணம்னு கேட்டாவ. வேப்பங்காயும் காரணம் இல்ல, இந்த சுனை தண்ணியும் காரணம் இல்ல, வேற எதிரா காரணம்னா அன்பின் பாலேன்னா. உங்ககிட்ட அப்ப அன்பு இருந்தது, இப்ப அன்பு இல்ல. இப்ப ஒண்ணு புரியுது நமக்கு, அன்புன்னு ஒண்ணு மட்டும் இருந்துட்டதுன்னா, ஒரு சாதாரண ஒரு பழமொழி நம்ம ஊர்ல சொல்லுவோம், குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லை, குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லை. குற்றம்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா ஒவ்வொருத்தட்டையும் ஒரு குற்றம் இருக்கும். என்கிட்ட ஒரு குற்றம் இருக்கும், என் மனைவிட்ட ஒரு குற்றம் இருக்கும், என் பையன்கிட்ட ஒரு குற்றம் இருக்கும். அதே எடுத்து வச்சு பார்த்தோம்னு சொன்னா அது பெருசா தெரியும். அதை மறந்துட்டு நல்லதை நினைச்சு பார்த்தோம்னா, ரெண்டு பேர் கணவன் மனைவி சண்டை போட்டுக்கிட்டு போறாங்க, எங்களுக்குள்ள கணவன் பிடிக்கலங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க ஒரு பெரியவர்கிட்ட. அந்த பெரியவர் என்ன பண்ணாரு, உட்காருங்கன்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேர்ட்டையும் ரெண்டு தாள் கொடுத்து, இதுல உன் கணவன் மேல இருக்கக்கூடிய, உன் கணவன்கிட்ட இருக்கக்கூடிய என்னென்ன தப்பு, அவன் செய்யற தப்பு என்னென்ன, குற்றம் என்னென்னங்கிறத ஒரு பக்கத்துல எழுது, பின்பக்கத்துல அவகிட்ட இருக்கிற நல்லது என்னன்னு எழுது. அவங்கிட்ட சொன்னான், உன் மனைவி கிட்ட இருக்கக்கூடிய தப்பு என்னன்னா, நல்லது என்னன்னா, ரெண்டையும் இந்த பக்கமும் அந்த பக்கமும் எழுதிட்டு வாங்கன்னா. எத்தனை நம்பர் போட்டு எழுதுறான்னா, எவ்வளவு தப்பு இருக்கு, 9 தப்பு இருக்கு, எவ்வளவு ரைட் இருக்கு, 15 தப்பு இருக்கு, இன்னும் நல்லது இருக்கு. ஏன் 15 நல்லதை மறந்துட்டு 9 தப்பையே நினைக்கிறியே, தப்பு இல்லாதவன் யாரா இருக்கான்? ஏதாவது ஒரு குறை இருக்கும், அந்த குறையை நீக்கிட்டு இது பார்க்கணும்னா, அதனால்தான் அவன் என்ன பண்றான், வேப்பங்காய நல்லா இருக்குங்கிறான், தண்ணிய நல்லா இல்லைங்கிறான். என்ன காரணம்? அன்பு. திருவள்ளுவர் சொல்றார், அன்பை முதல்ல போடு. சரி, லாபம், ஒரு வியாபாரம் பண்ணோம்னா லாபம் வரணும்ல நமக்கு. என்ன அதுல லாபம் இருக்கு அப்படின்னா, அதோடைய பயன் வேணும்ல. என்ன பயன்? அறம் செய்வதுதான் பயன். 4 பேருக்கு நல்லது செய்யலாம்டா. குடும்பத்தில் இருந்தீன்னா, தனியா இருந்தா உன்னால முடியாது. அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இப்ப இப்படி செஞ்சு நீங்க வாழ்க்கையை நடத்துகிற பொழுது அந்த வாழ்க்கையில இந்த அறம் வந்துடுது. அறத்தை யார் என்ன அறம்ங்கிறது என்ன? ஊருக்கெல்லாம் போய் தர்மம் பண்ண, வீட்டுல இருந்து நல்லது செஞ்சாலே அறம் தானே. அவரு திருமூலர் சொல்றாரு, எது பெரிய அறம்னா, இன்னொருத்தங்கிட்ட சிரிச்சு பேசினாலே அறம் தான்டா.
யாவர்க்குமாம் பிறருக்கு இன்னொரு. நீ சும்மா சிரிச்சு பேசு. சிரிச்சு பேசுறதுக்கு முடியுங்களா? ஒருத்தன் என்ன ரொம்ப முட்டா பய, முரட்டு பய, சோம்பேறி பய, தின்ன தொங்கி பய. யாரோ 2 பேர் தெருவில் பேசிட்டு போறான். திருமூலர் சொல்றது கரெக்ட் தான் பேசுறான். என்ன திருமூலர் சொல்றது கரெக்ட்? இவன் போனா என்ன, இவன் சோம்பேறி பய, சென்னையில் படுத்துருக்கிற பய. என்ன திருவள்ளுவர் சொன்னது சரிதாங்கிறீங்க, திருமூலர் சொன்னது என்னான்னு கேட்டான் அவர்கிட்ட போய். அவன் சொன்னான், திருமூலர் சொல்றாரு நல்ல தர்மங்களை அறங்களை எப்படி செய்யலாம்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. எங்க இருக்கு அவர் வீடு? இங்க இருக்கு. கொஞ்சம் சுலபமான விஷயமா சொல்லுவாரா? நல்லா சொல்லுவார். போங்க போய் கேளுங்க. இவன் அவர்கிட்ட வீட்டை தேடி போய் கேட்கிறான், நீங்க தான் திருமூலரான்னு கேட்டான். ஆமான்னு. நீங்க என்னமோ நான் இந்த மாதிரி உள்ளவன், நான் ஒரு சோம்பேறி பையங்க, முட்டா பைய, தின்ன தூங்கி தடிராம, எனக்கு செய்யற மாதிரி ஒரு நல்ல காரியம் சொல்லுங்க. இந்த நல்ல காரியத்தை செஞ்சா போற கதிக்கு நல்ல கதிங்கிறாங்க. அதனால நீங்க சொல்லுங்க. அப்படி செய்றியா? செய்யணும்னு ஆசைப்படுறியா? எளிமையா இருக்கணும்னு நினைக்கிறேன் இல்லையா? ஆமா சரி. உங்க தெருவில் போற வழியில வில்வ மரம் இருக்கா? இருக்கு. அதுல ஏறி 4 வில்வ தழைய பறிச்சு பக்கத்துல எங்கேயாவது சிவலிங்கம் இருக்கும், அது தலையில போட்டுட்டு போ. அதுவே தர்மம் தாண்டா. யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சை சும்மா ஒரு இலையை கொண்டு போட்டு போலாமேப்பா அப்படின்னாரு. அவன் சொன்னான், இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. மரத்துல ஏறணும், இலைய பறிக்கணும், எங்கடா சிவலிங்கம் இருக்குன்னு பார்க்கணும். இதெல்லாம் நான் சொன்னேன், சுலபமா சொல்லியான்னு சொன்னேன். நீ என்னையா இப்படி சொல்ற அப்படின்னு. அது பண்ணால முடியாதுங்கிறியா? இன்னும் கொஞ்சம் சுலபமா சொல்லட்டுமா அப்படின்னார். என்ன அப்படின்னா, இப்ப ஒரு நல்ல சௌரியம் ஆயிட்டு பார்த்தீங்களா, யாரும் போக முடியாது. பிடிக்குதோ பிடிக்கலையோ உட்கார்ந்து வெளியில யாரும் நிக்க முடியாது, உள்ள வந்துடுவாங்க. மழையை நாம சொல்லக்கூடாது. மாமழை போற்றதும் மாமழை போற்றதும். சரி என்ன செய்யலாம்? எனக்கு அந்த பச்சளை எல்லாம் முடியாதுங்க. சரி அப்போ நீ ஒண்ணு செய்ய, போற வழியில புல்லு இருக்கும்ல, ஆமா அதை புடுங்கி பசுமாட்டு வாயில கொடுத்துட்டு போடான்னு. அது ரொம்ப சுலபம் தானே. புல்ல புடுங்கி மாட்டு வாயில கொடுத்துட்டு போ. யாவருக்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை. நான் தான் சொன்னேன்ல, நான் சோம்பேறி, என்னால முடியாதுன்னு சொன்னேன்ல. குனி, புல்ல புடுங்கு, மாட்டு வாயில கொடுக்கும் போதே மாட்டு வாயில கொடுத்தாக்கா அது கடிச்சாலும் போச்சு. இதெல்லாம் என்னத்துக்கு? எனக்கு வேண்டாம், நீ ஒன்றும் சரியா வர மாட்டே, போறேன்னா. திருமூலர் சொன்னார், போயிடாத இரு, இதை விட சுலபமா நான் ஒன்று சொல்றேன். என்னன்னா, சாப்பிடுவியா? சாப்பிட்றேன். எத்தனை வேளை சாப்பிடுவேன்? ஒரு 3 வேளை சாப்பிடுவேன். அப்படின்னா நீ சாப்பிடுற போது யாராவது ஒருத்தர் எனக்கு பசிக்குதுன்னா நீ வச்சிருக்கிற சாப்பாட்டுல ஒரு புடி எடுத்து அவனுக்கு கொடுன்னு, ஒரே ஒரு புடி எடுத்து அவனுக்கு கொடு. யாவருக்குமா உண்ணும் போது ஒரு கைப்பிடி தான், ஒரு கிண்ணத்தில் அள்ளி கொண்டாந்து கொடுங்கலாம் சொல்லல, ஒரு கைப்பிடி சோறு எடுத்து கொடு. அவன் சொன்னா, நான் திங்கிறது எனக்கே பத்தல, இதுல இவனுக்கு இன்னொருத்தனுக்கு எப்படியா கொடுக்கறது? இதெல்லாம் சரியா வராதுன்னா இன்னொன்னு சொல்றேன்னார். கடைசியா சொன்னார், யாவருக்குமாம் பிறருக்கு இன்னுரை தானே. எல்லாத்தையும் இனிமையா பேசுப்பா, அதே போதும்னா. எனக்கு அந்த மூஞ்சே கிடையாதுன்ட்டான். அந்த மாதிரி மூஞ்சி எனக்கு இல்லைங்க. இப்ப என்னதான் பண்றதுன்னா, இதை விட சுலபமா ஏதாவது தெரியுமான்னா, அடுத்த தெருவில் திருவள்ளுவர் இருக்காரு, அவரை போய் கேளுன்னாரு. அவர் இதை விட சுலபமா சொல்ற ஆள் தான் போ. திருவள்ளுவர்கிட்ட போனா, என்னையா இந்த மாதிரி அந்த ஆள்கிட்ட போனா, அந்த சொன்னா ஏதாவது சுலபமா செய்யறதா இருந்தா சொல்லு, அவன் மாதிரியே நீட்டமா சொல்றேன்னா நீ சொல்ல வேண்டாம் அப்படின்னு. நான் சுலபமா சொல்றேன், நீ ஒன்றும் செய்ய வேண்டாம். இது நல்லா இருக்கேன்னா நீ எதுவுமே செய்ய வேண்டாம். அப்ப
மனத்துக்கண் மாசு இலனாதல் அணை. மனதில் குற்றமில்லாமல் இருக்க அது போதும், அதுவே அறம்தான். நீ வேற ஒண்ணும் செய்ய வேணாம், மற்றதெல்லாம் சும்மா ஆற வாரம் அப்படின்ட்டார். இது தேவலாமேன்னா திருவள்ளுவர் சொன்னார், நீங்க போங்க நாளைக்கு என்னை வந்து பாருங்க. இந்த பாரு, ஏன் தினம் வர சொல், நாளைக்கு வாங்க பேசிட்டு போய் வாங்கல. இவன் போயிட்டான், மறுநாள் வந்தான். என்ன நான் சொன்னபடி செஞ்சிட்டு இருக்கீங்களான்னு கேட்டார் திருவள்ளுவர். ஆமாங்க அப்படிதான், மனதில் குற்றம் இல்லாமல். அப்படி சொன்னா பத்தாது, நீ போனதுக்கு பிறகு நடந்ததெல்லாம் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க. என்ன நான் போனேங்களா, இந்த அடுத்த வீட்டுல ஒருத்தன் மாடு வாங்கிட்டு வந்து கட்டியிருந்தான், அதானே பாக்கி நான் சொல்றேன் திருவள்ளுவர். என்ன இந்த பைய மாடு வாங்கிட்டான்னு நினைச்சிருப்பிய நீ? ஆமா நினைச்சேன், கரெக்டியா? அடுத்தபடி இதே மாதிரி மாடு இதை விட 2 படி கூட கறக்கிற மாதிரி நம்ம வாங்கணும் அப்படின்னு நினைச்சிருப்பியே? என்ன? ஆமா ஐயா, எப்படியா உனக்கு தெரியுது? அது அடுத்தபடி சொல்றேன், அது நம்மளால முடியாதுன்னு உனக்கு தெரியும், சோம்பேறித்தனமா இருக்கிறோம், நம்மளால முடியாதுன்னு. அப்ப அவன் வச்சிருக்கிறவன் மேல கோபம் வந்திருக்குமே உனக்கு? ஆமா, கோபம் தான் வந்து. அவன் மாடு எங்க வீட்டு பக்கமா நின்று சாணி போட்டுச்சு, அவனை பிடிச்ச. மாடு வாங்க தெரியுது, கொட்டாய் கட்ட தெரியலையோ, தெருல விட்டு எங்க வீட்டுக்கிட்ட வந்து சாணி போடுது, மாட்டுனா அங்க போங்கடா அப்படின்னு அவனை சொன்னேன். அதான் சொல்லியிருப்பிய நீ, கோபமா கடுமையான வார்த்தைகளை பேசியிருப்பிய. என்ன? ஆமாண்ணா, இது நாளும் செஞ்சா நீ இந்த அறம் செய்யலேன்னு அர்த்தம். நான் சொன்ன மனதுக்கண் மாசிலனாதல் உங்ககிட்ட இல்லைன்னு அர்த்தம். அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் 4ம் இழுக்கா இயன்றது அறம். அப்ப அவன் சொன்னான், உனக்கு அந்த ஆளே தேவலான்ட்டான். உங்ககிட்ட வந்தா வாழ்நாள் புறாவும் கஷ்டப்படணும் போல இருக்குடா, அந்த ஆளே தேவலான்னா என்னடா பெரிய தர்மம், வாழ்க்கையில வாழ்வதில் என்ன பெரிய விஷயம்னா என்ன செய்யலாம்? அறம் செய்யணும், மனதில் குற்றம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா நல்லது செய்யலாம். எப்படி நல்லது செய்யறது? 4 பேருக்கு உதவி செய்யலாம், 10 பேருக்கு சாப்பாடு கொடுக்கலாம், கோயிலுக்கு போகலாம், சாமி கும்பிடலாம். இங்க தவத்திரு குன்றக்குடி அடிகளார் இருந்தாங்க, அவங்க வந்து ஒரு நல்ல செய்தி ஒன்று சொல்லுவாங்க, அருமையான செய்தி. பழனிக்கு பக்கத்தில் ஒரு 25 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊரில் உள்ள ஒருத்தர் வாழை பயிரிடணும்னு நினைச்சார், மலை வாழை. அவர் பெரிய தோப்பு, அதுல மலை வாழை கன்றுகள் வாங்கிட்டு வந்து வச்சு வளர்க்கிறார். அப்ப அவர் வேண்டிக்கிறார், பழனி முருகனுக்கு வேண்டிக்கிறார், முருகா இது நல்லா விளைஞ்சி தாரெல்லாம் நல்லா விட்டதுன்னா முதல் தாரை உனக்கு நான் கோயிலுக்கு கொடுத்துட்றேன்னு வேண்டிக்கிறேன். அப்படியே விளையுது. பாத்தீங்கன்னா ஒரு ஆள் உயரத்துக்கு தாரு, பெரிய பெரிய பழமா இருக்குது. அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி, முருகனை வேண்டிக்கிட்டோம், அருமையா அந்த தார் வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதை பார்த்த உடனே முதல் தாரை எடுத்தாரு, பழுக்க வச்சாரு, இதை கொண்டுட்டு போய் ஒரு ஆளை கூப்பிட்டாரு, அவன்கிட்ட கொடுத்து இதை கொண்டு போய் கோயிலில் கொடுத்து ஈவோ விட்ட ரசீது வாங்கிட்டு வா. எண்ணி பார்த்தாரு, பழம் 300 பழம் இருக்கு. 300 பழம் அதில் இருக்கு. 300 பழத்தை கொண்டு கொடுத்துட்டு ஐயாட்ட ரசீது வாங்கிட்டு வான்னு இவன் கொண்டு போனா. பழனி கோயிலில் கொண்டு கொடுத்தான். கோயில் அதிகாரிகிட்ட சொன்னா ரசீது கொடுங்கன்னா அவர் எண்ணி பாருங்கடான்னார். 294 பழம் தான் இருந்துச்சு. ஒரு 6 பழம் இல்லை. என்ன நடந்திருக்கு அப்படின்னா, வழியில அவனை கொண்டு போய் குடுன்னு சொன்னார்ல, குடுன்னு சொன்னவரு தூக்கிட்டு போறவன் வழியில பசியா இருந்தா சாப்பிட ஒண்ணுமே அப்படின்னு ஒரு 10 ரூபா பணம் கொடுக்க மறந்துட்டார். 25 கிலோமீட்டர் தூரம் நடந்து தூக்கிட்டு போறேன்னா அவனுக்கு வெயில் எப்படி இருக்கும், கஷ்டம். பசியா இருந்தது, தாங்கல பசி, நடக்க முடியல, எடுத்து வச்சான். அதுல ஒரு 6 பழத்தை எடுத்து சாப்பிட்டுட்டான். 6 பழத்தை தின்னுட்டான். கொண்டு கொடுத்தான்.
அவர் 300 இருந்தது 294 போயிட்டு 6 குறைஞ்சு போச்சு. அவர் ரசீதை கொடுத்தாரு, இவன் வாங்கிட்டு வந்து இவர்கிட்ட கொடுத்துட்டான். இல்லை என்னடா 300 பழம் கொடுத்தா 294 தான் வந்ததுன்னு சொல்லி அந்த ஆளு எழுதி கொடுத்துருக்காரு, 6 பழம் எங்கடான்னு. ஐயா பசியா இருந்தது, நான் சாப்பிட்டுட்டேன். ஏண்டா சாமிக்கு கொடுத்தது நீ திங்கலாமடா, அறிவில்லை உனக்கு நாய அப்படின்ட்டு அடி சவுக்கு எடுத்துக்கிட்டு அடிச்சு தூக்கி போட்டு இவனை கட்டி போட்டுக்கடா இங்கே கொள்ளையிலன்னு சொல்லிட்டாரு. பண்ணையார் பெருசா கட்டி போட்டான். ராத்திரி படுக்கிறார், தூக்கத்துல கனவு வருது, முருகன் வர்றார். எப்பா நீ அனுப்பின பழம்லாம் ரொம்ப சுவைனா அந்த சுவை தான்டா, அற்புதமா இருந்துச்சுன்னார். நல்லா இருந்துச்சுங்களா அப்படின்னா, நல்லா இருந்துச்சு, நான் தான் கொடுத்து அனுப்பினேன் அப்படின்னா. 6 பழம்னாலும் 6 அருமை 6 294 கோவிலுக்கு அனுப்பினேன் அப்படின்னா. அதை பத்தி எனக்கு தெரியாது, 6 வந்து சேர்ந்ததுன்னா. முருகன் சொல்றான் 6 பழம் வந்துட்டுதுங்கிறான். அப்ப அந்த 6 எவன் ஏழை பசிக்கு சாப்பிட்டானோ அது முருகனுக்கு போயிருக்கு. கோயிலுக்கு போனது போச்சு, அது என்ன வேணாலும் ஆகலாம். ஆனா 6 நேரடியா இறைவனுக்கு போய் சேருது. இதையும் திருமூலர் தான் சொல்ற. இவன் இருக்கானே, இவன் வந்து நடமாடும் கோயில், இவன் நடமாடுறவன். கோயில் படமாடும் கோயில். நடமாடும் கோயில் நம்பருக்கு ஒன்றியின், படமாடும் கோயில் பகவருக்கு அங்கு ஆகான். படமாடும் கோயில் பகவருக்கு ஒன்றியின், நடமாடும் கோயில் நம்பருக்கு அங்கு ஆகா. கோயில்ல கொண்டு ஒண்ணு கொடுத்தீனா இவனுக்கு வராது, ஆனா இவங்கிட்ட கொடுத்தீங்கன்னா கோயிலுக்கு போகும். இவன் வயிற்றுக்கு போனது, ஏழை வயிற்றுக்கு போனது இறைவனுக்கு போய் சேர்ந்தது. ஏன்னா ஏழையின் வயிற்றுல தான் இறைவனே இருக்கான். அதை நிறைவு பண்ணா இறைவனை நிறைவு பண்ணதா ஆச்சு அப்படின்னா. அப்ப அங்க போய் அடிகளார் இந்த கதையை சொல்லுவாங்க. சொல்லி நாம எப்ப வந்து மற்றவர்களுடைய பசியை தீர்க்கிறோமோ அப்ப இறைவனுடைய பசியை தீர்த்ததாக ஆகும். அண்ணா அறிஞர் அண்ணா சொன்னார், ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம். ஏழையை சிரிக்க வச்சா அதுதான் இறைவனுக்கு செய்கிற பணி. நான் படிக்கிற காலத்துல ஒரு இங்கிலீஷ்ல ஒரு கதை எங்களுக்கு பாடத்துல இருந்துச்சு. அபு பென் ஆடம்னு ஒண்ணு. அதுல வந்து அவன் என்ன செய்யறான், நல்லவனாகிறான். யாராவது கண்ணு தெரியாதவன் இருந்தானா அவனுக்கு உதவி செய்யறான். ஒரு அம்மா ஒரு பொருள் வாங்கணும்னு சொல்லி சொன்னா அவங்களுக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு போறான். பள்ளிக்கூடத்துக்கு லேட்டா போய் அடி வாங்கினாலும் இதெல்லாம் செய்யறான். எல்லாருக்கும் உதவி செய்யறான். பார்வை இல்லாதவர் பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும்னா கொண்டு விட்டுட்டு போறான். ஒரு நாள் ராத்திரி தூங்கிட்டு இருக்கான், என்னமோ சத்தம் கேட்குது. முழிச்சு பார்க்கறான், ஒரு தேவதை முழிச்சு என்னமோ ஒரு பேப்பர் வச்சு எழுதிக்கிட்டு இருக்கு, இப்படி எழுதுது. அப்ப இவன் முழிச்சிட்டு கேட்டான், யாரு நீ? நானா தேவதை. என்ன எழுதிக்கிட்டு இருக்க? என்ன? யாரெல்லாம் ரொம்ப கடவுள் பக்தி உள்ளவங்களா இருக்கிறாங்கிறத லிஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன். கடவுள் பக்தி ரொம்ப உள்ளவங்க யார் யாருன்னு லிஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அபு பின் கேட்டான், என் பேர் இருக்கான்னு கேட்டான். அது படிச்சு பார்த்துட்டு, உன் பேர் இல்லையே, உன் பேர் இல்லையப்பா. இல்ல, சரி போ அப்படின்ட்டான். அப்புறம் ஒரு நாள் இதே மாதிரி முழிச்சு பார்க்கறான், ஒரு தேவதை எழுதிக்கிட்டு இருக்கு. என்ன எழுதுறேன்னா, கடவுள் யார்கிட்ட ரொம்ப பக்தியா இருக்கிறார், யார்கிட்ட ரொம்ப அன்பா இருக்காருன்னு நான் லிஸ்ட் எடுக்கிறேன்னு. என் பேர் இருக்கான்னா, உன் பேர் தான் முதல் பேரா இருக்கு. ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்கிறவனை கடவுள் வந்து கும்பிடுறார். நீ கடவுள்கிட்ட போய் கும்பிடணும், அவர் இங்க வந்து கும்பிடுவார்னா. ஏழை எளிய மக்களுக்கு செய்வது, குடும்பத்தில் இருந்து நல்லது செய்யறது என்ன அப்படின்னா, ஒரு பெரிய பணக்காரர் இருக்கிறார், பெரிய பணக்காரர், நிறைய சாப்பிடுவார், அருமையான சாப்பாடுலாம் சாப்பிடுவார். அவருக்கு ரொம்ப கவலை, தூக்கம் வராது, தவிப்பார், கஷ்டப்படுவார். மத்தியான நேரத்தில் சாப்பிடவும் முடியல, கொள்ள முடியல, அப்படி என்னென்னமோ கவலைகள் இருந்துச்சு அவருக்கு. என்னடா இப்படி இருக்க, இவ்வளவு கோடி கோடியா பணம் இருக்கு, தூக்கம் வர மாட்டேங்குது, மனசுல ஒரு நிம்மதி இருக்க மாட்டேங்குது, என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இப்படி போறாரு. கொள்ள பக்கமா போய் இப்படி வயல்ல போறாரு. அங்க ஒரு உழவன் உழுதுகிட்டு இருக்கிறான்.
எப்போ மத்தியானம் வெயில்ல மேல சட்டை இல்லாம தலையில முண்டாசை கட்டிக்கிட்டு ஏர் ஓட்டுறான், ஹாயின்னு தெம்மாங்கு பாட்டு பாடிக்கிட்டு ஓட்டுறான். இவ்வளவு சாப்பாடு சாப்பிட்டோம் கொண்டோம், நமக்கு நிம்மதி இல்லை. இந்த வெயில்ல வேலை செஞ்சுக்கிட்டு என்னடா பாவி இப்ப பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறான், இவ்வளவு சந்தோஷமா இருக்கானேன்னு நினைச்சுக்கிட்டு இங்க வான்னு கூப்பிட்டார். வந்தான். என்னடா உனக்கு இந்த வேலை வெயில்ல இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்க, பாட்டு பாடிட்டு இருக்கேன்னா அவன் சொன்னான், ஐயா இந்த வேலை செஞ்சு முடிச்சேன்னா 8 ரூபா கிடைக்கும்யான்னு. எவ்வளவு? 8 ரூபா கிடைக்கும்யா அப்படின்னா. 8 ரூபாயா? 8 ரூபாய்க்காடா இந்த பாட்டு போடுற? என்ன 8 ரூபான்னா ரொம்ப லேசா நினைச்சிட்டீங்க. 8 ரூபாயில நான் 4 வேலை செய்வேன்னா. என்னடா 4 வேலை செய்வேன்? ஐயா நானும் என் பொண்டாட்டியும் சாப்பிடுவோம், 2 ரூபா செலவாகும். சரி, ஒரு 2 ரூபா முந்தி வாங்கின கடனுக்கு வட்டி கட்டுவேன், இன்னொரு 2 ரூபா வட்டிக்கு கொடுப்பேன். 6 ரூபா ஆச்சுங்களா? ஒரு 2 ரூபா தர்மம் பண்ணுவேன், சாப்பிடுவேன், படுப்பேன், தூங்கிடுவேன், மறுநாள் காலையில் வந்து வேலை செய்வேன். 8 ரூபா இப்படின்னு வரிசையா வரும். என்னடா வட்டிக்கு கொடுப்பேன், வட்டி கட்டுவேன்னு சொல்றியே, என்னடா அவனுக்கு புரியலையப்பான்னார். ஒன்றும் இல்லைங்க, நானும் என் மனைவி சாப்பிட்றதுக்கு 2 ரூபா செலவாகும். சரி, என்னமோ வாங்கின கடனுக்கு வட்டி கட்டுவேன் நீ. ஆமா, எங்க அப்பாவும் அம்மாவும் எங்க வீட்டில் இருக்காங்க, அவங்கள காப்பாத்திட்டு இருக்கேன், வயசானவங்கள, அதுக்கு 2 ரூபா செலவாகுது. அவங்க எனக்கு செஞ்சாங்க முந்தி, அதுக்கு நான் இப்போ வட்டி கட்டிட்டு இருக்கேன். 2 ரூபா வட்டிக்கு கொடுக்குறேன். எனக்கு 2 பிள்ளைங்க இருக்குங்க, அதுகளை படிக்கிறதுக்கு செலவு பண்ணிட்டு இருக்கேன், அதுக்கு 2 ரூபா செலவாகுது, அது வட்டிக்கு கொடுக்குறேன், நாளைக்கு அவன் எனக்கு கொடுப்பான். தர்மம் பண்றேன்னு சொன்னேன். எங்க அக்கா திருமணம் பண்ணி கொடுத்தோம், அவங்க வாழ்க்கையில கஷ்டமா போச்சு, இப்ப அவங்க பிள்ளையோட சேர்த்து இங்க வந்திருக்காங்க, அவங்கள நான் வச்சு காப்பாத்துறேன், அதுக்கு 2 ரூபா செலவாகுதுன்னா. இது நான் செய்யற தர்மம், என்னால முடிஞ்ச தர்மம் இது. அப்ப அவன் நினைச்சான், ஒரு 8 ரூபா தான் வருது அவனுக்கு, ரொம்ப வரல, நம்மகிட்ட 8000 கோடி இருக்கு, கவலையா இருக்கு. அவன் 8 ரூபாயை வச்சுக்கிட்டு இவ்வளவு சௌரியமா என்னென்ன காரியத்தை செஞ்சேன், சௌரியமா போச்சு, என் கடமை முடிஞ்சதுன்னு நினைச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கானே, இது நமக்கு தெரியலையேன்ட்டு பாரு. வாழ்க்கை என்பது நாம நம்முடைய வாழ்க்கையை எல்லா வகையிலும் நாமே அனுபவிக்கணும்னு. என்ன ஒருத்தன் கேட்கிறான், உன் மனைவியோட சேர்ந்து சந்தோஷமா இருந்தேங்கிறியே, அந்த இன்பம் எப்படி இருந்ததுன்னு கேட்டான். உலகத்துல யாராலையாவது சொல்ல முடியுமா? இத திருவள்ளுவர் ஒருத்தர் தான் சொன்னார். நீயே சம்பாதிக்கணும்டா, அதுல ஊடு கட்டணும். நான் சம்பாதிச்ச, ஏன்னா நான் சம்பாதிச்ச கட்டின ஊடுங்கிறது வேற, எங்க அப்பா கொடுத்துட்டு போன ஊடுங்கிறது வேற. எங்க அப்பா கொடுத்துட்டு போன ஊடா இருந்தா கரையா முடிச்சாலும் நான் கவலைப்பட மாட்டேன். ஏன்னா அது எவ்வளவு கஷ்டப்பட்டு கட்டினதுங்கிறது எனக்கு தெரியாது. ஆனா நான் சம்பாதிச்சு கட்டினேன் பாருங்க, ஒவ்வொரு ரூபாயும் எனக்கு தெரியும். துண்டு எடுத்து தொடச்சிட்டு உட்கார்ந்துருப்பேன். அவன் வீட்டுல இருந்து அவன் சம்பாதிச்ச பணத்துல எல்லாருக்கும் கொடுத்துட்டு அவனும் சாப்பிட்டுட்டு அப்படி உட்கார்ந்து நிம்மதியா இருக்கான் பாருங்க, அப்ப அவனுக்கு ஒரு மகிழ்ச்சி வரும்ல. அவன் வீட்டுல அவன் சம்பாதிச்ச பணத்துல மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு இவன் சொன்னான் பாருங்க, எங்க அப்பா அம்மாவுக்கு கொடுக்குறேன், பிள்ளைங்களை படிக்க வைக்கிறேன், கஷ்டப்பட்டவங்களுக்கு ஒரு உதவி செய்யறேன், இவ்வளவு செய்யறேன்னு சொன்னால, அப்படி எல்லாம் செஞ்சுட்டு உட்கார்ந்து இருக்கும் போது எப்படி அந்த உழவன் ஒரு இன்பத்தை அனுபவிக்கிறானோ, அது போன்ற இன்பம் தான் நானும் அவளும் கூடி அனுபவித்த இன்பம். தம்மில் இருந்து தமது பார்த்து உண்டற்றால் அம்மா அறிவை முயக்குன்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்லுகிறார். ஆகையினால என்னுடைய அருமை நண்பர்